லாஸ்ட் கிளாஸ்ல பவர் பத்தி பார்த்துருந்தாங்க. அதோட ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 சம் ஹோம்வொர்க் குடுத்துருந்தேன். யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்களா அந்த சம்ஸ? ஹோம்வொர்க் சம்க்கு ஆன்சர் வந்துச்சுங்களா? எஸ் சார். ஓகே. இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ங்கிறது கம்ப்ளீட்டா டைம் டொமைன்ல வித் ரெஸ்பெக்ட் டு கொசைன் ஆர் சைன்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். P of t equal to V of t into I of t னா அவங்க என்ன சிக்னல் குடுத்துருக்காங்க, என்ன சோர்ஸ்ல குடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 cos 2t I of t உங்களுக்கு ஒரு சம் 3 cos 5tன்னு கிடைக்குதுன்னு வைங்களேன். அது அப்படியே நீங்க எடுத்துக்கணும். அதுல எதுவுமே நீங்க கட் பண்ணக்கூடாது. அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். சப்போஸ் ஆவரேஜ் பவர்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அது என்ன பண்ணணும்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் RMSக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆவரேஜ் பவர்னு கேட்டிருந்தாங்கன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் VRMS இன்டூ IRMS cos 5. இந்த cos 5 ஏன் வந்துச்சுன்னு நேத்து உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் நானு. இந்த cos 5 வந்து எதனால இதுக்கு வருது, மத்ததுக்கெல்லாம் வரல அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்த்தோம். நத்திங் பட் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் பவரை நீங்க இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா காஸ்ட் டைம் வித் ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். காஸ்ட் டைம் வித் ஃபேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் பவர்ல அதனாலதான் நீங்க இந்த காஸ் 5 வந்து பவர் ஃபேக்டர்னு ஒரு ஃபார்முலாலையும் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது ஆவரேஜ் பவர். பீக் பவர்ங்கிறது வந்து உங்களுக்கு Vm இன்டூ ஐஎம். அதாவது நீங்க அந்த 5 காஸ் 3t கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 5 அதே மாதிரி ஐஎம் உங்களுக்கு ஐ ஆஃப் டில உங்களுக்கு என்ன வருதோ அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கீங்க. ஆர்எம்எஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாம நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது வந்து பீக் பவர். அடுத்து ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர்ங்கிறது நத்திங் பட் ஆர்எம்எஸ் பை ஆவரேஜுங்க. ஆர்எம்எஸ் பை ஆவரேஜ். நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஃபார்ம் ஃபேக்டரும் பீக் ஃபேக்டரும் எதுக்காக யூஸ் ஆக போகுதுன்னா நத்திங் பட் ரிசீவர் எண்ட்ல சின்கர்னைசேஷன் நம்மளுக்கு வேணும். ஏன்னா மல்டிபிள் சைனசாய்டல் சிக்னல்ஸ் நம்ம சென்ட் பண்ணும்போது ரிசீவர் எண்ட்ல நம்மளுக்கு தெரியாது எந்த சைனசாய்டல் சிக்னலுக்கு எது மேட்ச் ஆக போகுதுன்ட்டு. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டரியும் பீக் ஃபேக்டரியும் வச்சு எந்த சிக்னல் வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கறத நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும் ஒன்னொன்னுக்கும். பீக் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பை ஆர்எம்எஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுதாகணும். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுதாகணும். அடுத்துங்க ஆர்எம்எஸ்ல அடுத்து ஆர்எம்எஸ் முடிச்சிட்டோம். ஓகே, ஆர்எம்எஸ் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஆர்எம்எஸ்ல யாருக்கும் டவுட் இல்லை தானே? ஆர்எம்எஸ்ல யாருக்கும் டவுட் இல்லைன்னா பவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R எடுக்கக்கூடாது, VR ஸ்கொயர் எடுக்கணும். உங்களோட ரியாக்டிவ் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அங்க ரியாக்டிவ் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சோர்ஸ் கூட எடுத்துக்க கூடாது. சீரியஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் I ஸ்கொயர் R நீங்க கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கணும். பேரலல் பொறுத்த வரைக்கும் வி ஸ்கொயர் பை ஆர் நீங்க கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணு. நேத்து நம்ம சம்ஸ் போடும்போதே பார்த்தோம். ஒரு சீரியஸ் சர்க்யூட்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், கரண்ட்டை தான் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பவர் கண்டுபிடிக்கணும். பேரலல் சர்க்யூட்டுக்கும் நேத்து நம்ம பவர் கண்டுபிடிச்சோம். பேரலல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வோல்டேஜை கண்டுபிடிச்சிட்டு பவர் கண்டுபிடிச்சிக்கணும். இதுதான் பெஸ்ட் மெத்தட். நீங்க அதை விட்டுட்டு இண்டிவிஜுவல் பவர் கண்டுபிடிக்கிறேன்னு இறங்குனீங்கன்னா நீங்க மறுபடியும் தலைவலிக்கு தான் போகும். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னாங்க டோட்டல் பவர் எஸ் ஈக்குவல் டு P plus or minus JQ. டோட்டல் பவர் S equal to P plus or minus JQ. வெறும் S இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க காம்ப்ளெக்ஸ் பவர்னு சொல்லுவீங்க அல்லது டோட்டல் பவர்னு சொல்லுவீங்க. இல்லாட்டி நீங்க வந்து அப்பேரண்ட் பவர்னு கேட்டிருந்தாங்க, நீங்க என்ன பண்ணணும்னா மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா தான் அது அப்பேரண்ட் பவர். உங்க கொஸ்டின்ல அப்பேரண்ட் பவர்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க மேக்னிடியூட் எடுக்கணும் கண்டிப்பா. சப்போஸ் அப்பேரண்ட் பவர்னு கேட்கல அப்படின்னா நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் பவர் S equal to P plus JQ அந்த டேர்ம்லயே நீங்க சொல்லிக்கிட்டா போதும். ஓகேங்களா? இந்த Pங்கிறது வந்து உங்களுக்கு ரியல் பவர். இந்த ரியல் பவருக்கு நிறைய பேர் இருக்கு. ரியல் பவர்னு சொல்லலாம், ஆக்டிவ் பவர்னு சொல்லலாம், ஆவரேஜ் பவர்னு சொல்லலாம், ட்ரூ பவர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இது வந்து இமேஜினரி பவர் ஆர் ரியாக்டிவ் பவர். இமேஜினரி பவர் ஆர் ரியாக்டிவ் பவர். இதுல யாருக்கு டவுட் தானே? இதுல யாருக்கு டவுட் தானே இப்ப இருக்கு? அடுத்து இதோட யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரியல் பவர் பொறுத்த வரைக்கும் நீங்க வாட்ஸ்னு சொல்லிக்கலாம். ரியல் பவர் வந்து உங்களுக்கு ட்ரூ பவர் ஆர் ரியல் பவர் நான் இங்க எழுதுறேன். ட்ரூ பவர், ரியல் பவர், ஆவரேஜ் பவர், ஆக்டிவ் பவர். இதெல்லாம் நீங்க எது சொல்லணும், ஆர்எம்எஸ். அந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னாலே நீங்க ஆர்எம்எஸ்க்கு வந்துடணும். விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இன்டூ காஸ் 5.
வாட்ஸ்ல சொல்லுவீங்க. இதுவே நீங்க உங்களோட ரியாக்டிவ் ஆர் இமேஜினரி பவரா இருந்துச்சு அப்படின்னா அந்த Q ஓகேங்களா. இது வந்து P, இது வந்து Q. ரியாக்டிவ் ஆர் இமேஜினரி பவர். இதை நீங்க சொல்றப்போ சேம் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இங்க வந்து sin phi போடுவோம். வோல்டேஜ் ஆம்பியர் ரியாக்டிவ்னு சொல்லுவீங்க. வோல்டேஜ் ஆம்பியர் ரியாக்டிவ் 2 யூனிட்டுக்கும் நாம நேத்தே சொன்ன மாதிரி எந்த வித்தியாசம் கிடையாது. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக என்ஜினியர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜஸ்ட் அதை வாட்னும் இதை விஏஆர்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். வாட்டுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த ரெண்டு பவருக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இங்க ரியாக்டிவ் வரும்போது sin phi வரும். ஏன் sin phi வருங்கிறது நம்ம அந்த பவர் ட்ரையாங்கிள் பார்த்தோம். பவர் ட்ரையாங்கிள் வரும்போது Q வந்து உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்ல ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் தான் இருக்கும். ட்ரூ பவர் வந்து P வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ்ல இருக்கும். ஸோ அந்த பவர் ட்ரையாங்கிள் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க காஸ் ஃபையும் இங்க சைன் ஃபையும் வந்திருக்கும். இதுல இருக்க டவுட்டுங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸ் பவர். காம்ப்ளெக்ஸ் பவர்ங்கிறது எஸ். காம்ப்ளெக்ஸ் பவர் ஈக்குவல் டு P பிளஸ் ஆர் மைனஸ் ஜேக்யூ. P பிளஸ் ஆர் மைனஸ் ஜேக்யூ இதோட வோல்ட் ஆம்பியர். இதோட யூனிட் வந்து வோல்ட் ஆம்பியர். உங்களுக்கு நம்ம நேத்தே சொன்ன மாதிரி பிளஸ்னா உங்களுக்கு வந்து லேகு, மைனஸ்னா லீடு. மைனஸ்னா லீட். லேக் லீட் எப்படி கண்டுபிடிக்கிறது நேத்தே சொன்னேன். நீங்க கீழே இருக்கிறது அதாவது டினாமினேட்டர்ல என்ன என்ன ஆங்கிள் இருக்கோ, டினாமினேட்டர் ஆங்கிள் வந்து நியூமரேட்டரோட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லீடு. டினாமினேட்டர் ஆங்கிள் வந்து நியூமரேட்டரோட கம்மியா இருந்துச்சுன்னா லேக். அவ்வளவுதான். ஜஸ்ட் அதை பார்த்தே நீங்க வந்து லீட் லேக் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க மற்றபடி வேற எதுவும் செக் பண்ண வேண்டியதில்லை. அல்லது உங்களோட டயக்ராம்ல வெறும் இண்டக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லேக்கு போட்டுருங்க. வெறும் கெப்பாசிட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லீடுக்கு போட்டுருங்க. அடுத்து அப்பேரண்ட் பவர். அப்பேரண்ட் பவர்ங்கிறது நீங்க மேக்னிடியூட் எடுக்கணும். உங்களோட காம்ப்ளெக்ஸ் பவருக்கு நீங்க மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா அப்பேரண்ட் பவர். மேக்னிடியூட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்னங்க பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் கியூ பை பி. இந்த tan இன்வர்ஸ் வந்து மேபி பிளஸ் ஆர் மைனஸா இருக்கலாம். மேபி பிளஸ் ஆர் மைனஸா இருக்கலாம். இதுல யாருக்கு டவுட் இருக்கு? இது யாருக்கு டவுட் இல்லை தானே? இது வரைக்கும் யாருக்கு டவுட் இல்லை. இந்த ஆங்கிள் 5 வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் 5 இருக்கு பாருங்க. இது வந்து பிட்வீன் வோல்டேஜ் டு சோர்ஸ். இது வந்து இம்பிடன்ஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் டு சோர்ஸுக்கு தான் உங்களோட ஆங்கிள் 5 இருக்கு. நான் நேத்தே சொன்னேன். ஏன் வந்து உங்களுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறீங்க எஸ் ஈக்குவல் டு விஐ டோட்டல் காம்ப்ளெக்ஸ் பவர் எஸ் ஈக்குவல் டு வி இன்டு ஐ காஞ்சுகேட் ஏன் அவங்க எல்லா புக்லயும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஏன் ஏன் எதனாலங்க அப்படி சொல்லியிருப்பாங்க காஞ்சுகேட்டுன்ட்டு? எதனால ஐ காஞ்சுகேட் எடுத்திருக்காங்க? ஏன்னா உங்களோட வி ஈக்குவல் டுமே உங்களுக்கு வந்து விஆர்எம்எஸ் ஆங்கிள் 5வி தான். ஐ ஈக்குவல் டு ஐஆர்எம்எஸ் ஆங்கிள் 5ஐ. ஆனா வந்து ஏன் புக்ல வந்து இங்க காஞ்சுகேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க? எதனால மென்ஷன் பண்ணிருப்பாங்க? எதனால மென்ஷன் பண்ணிருப்பாங்க? லாஸ்ட் கிளாஸ் இருந்தீங்கல்ல? எதனால இங்க காஞ்சுகேட் எடுத்திருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பனன்சியல்ல சொல்லும்போது விஆர்எம்எஸ் இ பவர் ஜே 5வின்னு சொல்லுவீங்க. இங்க வந்து ஐஆர்எம்எஸ் இ பவர் ஜே 5ஐன்னு சொல்லுவீங்க. உங்களோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட 5 என்னதுங்க ஆங்கிள் வோல்டேஜ் ஆங்கிள் டிவைடட் பை கரண்ட் ஆங்கிள். சப்போஸ் நீங்க வந்து இங்க காஞ்சுகேட் போடாம எஸ் ஈக்குவல் டு வி இன்டூ ஐன்னு மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா விஆர்எம்எஸ் இன்டூ ஐஆர்எம்எஸ் ஆங்கிள் 5வி பிளஸ் 5ஐன்னு சொல்றீங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் இருக்கிறப்ப உங்களோட ரெண்டு ஆங்கிள் என்ன ஆகும்? அடிஷன் ஆகும். ஆனா உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் எப்படி இருக்குங்க? வி டிவைடட் பை ஐ தான் இருக்கு. ஆனா நீங்க எப்படி எழுதிருக்கீங்க? வி பிளஸ் 5ஐன்னு எழுதிருக்கீங்க. அப்போ இது டோட்டலா ராங்க. இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஐ காஞ்சுகேட் எதனால அப்படின்னா விஆர்எம்எஸ் இன்டூ ஐஆர்எம்எஸ் ஆங்கிள் 5வி மைனஸ் 5ஐ. இப்ப பாருங்க உங்களோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் வந்து மேட்ச் ஆகணும். இந்த இடத்துல நீங்க ஐ மேல கொண்டு வந்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் வி மைனஸ் ஆங்கிள் ஆஃப் ஐன்னு தான் வரணும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஒரு காஞ்சுகேட் எடுப்பீங்க. இந்த இடத்துல காஞ்சுகேட் எடுக்கிறது மூலியமா நீங்க இங்க ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இந்த மைனஸ் தான் உங்களுக்கு 5வி மைனஸ் 5ஐயா வரும். ஓகேங்களா? அதனால தான் உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் எஸ் ஈக்குவல் டு விஐ காஞ்சுகேட்னு எழுதிருப்பாங்க. நீங்களும் அந்த விஐ காஞ்சுகேட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லை? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லை தானே? அடுத்து நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவாங்க. அடுத்து பவர் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும்
பவர் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் அப்பேரண்ட் பவர் எடுத்துக்குவீங்க, நீங்க இந்த சைடு வந்து Q இமேஜினரி பவர் எடுத்துக்குவீங்க, இந்த பக்கம் வந்து ஆவரேஜ் பவர் எடுத்துக்குவீங்க, இங்க வந்து ஃபேஸ் எடுத்துக்குவீங்க. உங்களோட காஸ் ஃபை என்னங்க, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் P டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் S. உங்களோட சைன் ஃபை வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் Q டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் S. tan என்னங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் Q டிவைடட் பை P. ஓகேங்களா? இது நம்ம எதுக்காக இதை நம்ம பவர் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், நம்மளோட பவர் ஃபேக்டர் மட்டும் உங்களோட ஜஸ்ட் ஒரு டயக்ராம், உங்க கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட பவர் ஃபேக்டர் கேட்பாங்க. ஒரு வெறும் டயக்ராம் கொடுத்துட்டு பவர் ஃபேக்டர் கேட்பாங்க. அப்ப பவர் ஃபேக்டர்ங்கிறது என்னங்க, நத்திங் பட் ஆக்டிவ் பவர் பை அப்பேரண்ட் பவர், அதாவது P டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் S. ஓகேங்களா? பவர் ஃபேக்டர்ங்கிறது P டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் S. நீங்க காஸ் பை கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். பவர் ஃபேக்டர்ங்கிறது நத்திங் பட் காஸ் பை. அப்போ P டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் S மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். Pங்கிறது என்னங்க, ஆவரேஜ் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர். இது மட்டும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 2-3 சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம 2-3 சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஹோம்ஒர்க் சம் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இன் எ சீரியஸ் ஆர்எல் சர்க்கியூட் instantaneous power is இதோட ஆன்சர் என்னங்க வந்துச்சு? இது ட்ரை பண்ணியிருந்தீங்கல்ல, இதோட ஆன்சர் என்ன வந்துருச்சுங்க? 36 சார். 36 சார். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. 36 வந்திருக்கு. நீங்க வந்து 20 மில்லி செகண்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, பரவாயில்லைங்க, குட் ட்ரை. 36 இல்லைங்க, டிவைடட் பை 2 வரணும். ஆக்சுவலா 18 வரணும், 36 இல்ல. பரவாயில்ல, குட் ட்ரை. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சீரியஸ் ஆர்எல் சர்க்கியூட் இருக்குங்க. ஒரு சீரியஸ் ஆர்எல் சர்க்கியூட்ல வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் நெகட்டிவ் ஃபார் 2 மில்லி செகண்ட் இன் 1 டைம் பீரியட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அங்க வந்து ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இருக்கு. அந்த பவர் வந்து 2 மில்லி செகண்டுக்கு நெகட்டிவா இருக்கு ஒரு சிங்கிள் டைம் பீரியட்ல. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் டயக்ராம் வரைஞ்சா முடிஞ்சுங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வரைஞ்சுன்னா 80% வேலை முடிஞ்சு. அப்புறம் வெறும் கால்குலேஷன் தான். நம்ம வோல்டேஜ் வரைஞ்சுக்குவோம். அடுத்து கரண்ட் வரைஞ்சுக்குவோங்க. ஆர்எல் சர்க்கியூட் லேக், ஓகே, இதை நான் வோல்டேஜ் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து கரண்டா எடுத்துக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க, ஒரு கம்ப்ளீட் டைம் பீரியட் இருக்கு. ஒரு கம்ப்ளீட் டைம் பீரியட் மட்டும் நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ஆர்எல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் லீட் லேக்குக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் கரண்ட் நான் வரைஞ்சிட்டேன். இது இப்படிதான் வரையணும்னு இல்லைங்க. நீங்க இங்க முன்னாடி போட்டு இது இப்படி போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அவன் என்ன சொல்ல வரான்னா, ஒரு லேக் சர்க்கியூட் இருக்கு. ஒரு லேக்ல வந்து ஒரு கம்ப்ளீட் இன் 1 டைம் பீரியட்ல உங்களோட பவர் வந்து நெகட்டிவ் ஃபார் 2 மில்லி செகண்ட்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? 2 மில்லி செகண்டுக்கு உங்களோட பவர் நெகட்டிவா இருக்கு. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த இடத்துல அடுத்து எந்த இடத்துல இருக்கு, அடுத்து இங்க, அடுத்து ஒரு கம்ப்ளீட் டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ளீட் டைம் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அவன் என்ன சொல்ல வரானாங்க, இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கால்குலேட் பண்றாங்க. இந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ங்கிறது என்ன, நத்திங் பட் V of t into I of t. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க அவன் என்ன சிக்னல் கொடுத்துருக்கானோ, இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ங்கிறது இன் டைம் டொமைன்ல V of t 5 cos சம்திங் கொடுத்துருந்தானா அதை வரைஞ்சுக்கணும். அடுத்து 3 cos சம்திங் கொடுத்துருந்தானா அதை அப்படியே வரைஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இங்க பாசிட்டிவா இருக்கு. அப்ப பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் என்னாங்க, உங்களுக்கு இங்க நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ ஃப்ரம் இது வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ். அடுத்து பாருங்க, இங்க பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ்ல கிடைக்கும். பாசிட்டிவ். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப இங்க நெகட்டிவ்ல கிடைக்கும். அடுத்து இங்க நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் மறுபடியும் பாசிட்டிவ்ல கிடைக்கும். அடுத்து ஒரு டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா?
அப்போ இந்த 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எப்படி கிடைக்குங்க? நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களோட சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம்ல ஒரு வோல்ட்டேஜையும், ஒரு கரண்ட்டையும் டிராப் பண்றீங்க அப்படின்னா, டிராப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, உங்களோட பி ஆஃப் டி வந்து எப்பப்ப நெகட்டிவா இருக்கும், எப்பப்ப பாசிட்டிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்பப்ப நெகட்டிவா இருக்கும்? ஏன்னா வி இன்டு ஐ தான். பவர்ங்கிறது நத்திங் பட் என்னங்க? வி இன்டு ஐ. உங்களோட கரண்ட்டுமே, வோல்டேஜ் 2மே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல கிடைக்க போகுது. அல்லது ஏதோ ஒண்ணு நெகட்டிவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நெகட்டிவ்ல கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான்? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் நெகட்டிவ் ஃபார் 2 மில்லி செகண்ட்னு சொல்லிட்டான். அப்போ இது ஒரு டோட்டல் டைம் பீரியட். டோட்டல் டைம் பீரியட்ல ஒரு டைம் பீரியடுக்கு உண்டான சைன் வேவ் ஃபார்ம நான் வரைஞ்சுட்டேன். கொசைனா கூட இருக்கலாம். பட் ஒரு டைம் பீரியடுக்கு நான் அத வந்து வரைஞ்சுட்டேன். ஓகேங்களா? ஒரு டைம் பீரியடுக்கு வரைஞ்சுட்டு, எந்தெந்த இடத்துல மட்டும் நெகட்டிவ் பவர் வருதுன்னு நான் செக் பண்றேன். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல வந்து நெகட்டிவ் பவர் வருதுன்னு நான் செக் பண்றேன். அப்படி செக் பண்றப்போ, இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் பவர் வருது. ஏன்னா உங்களோட கரண்ட் நெகட்டிவ்ல இருக்கு, வோல்டேஜ் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் உங்களுக்கு நெகட்டிவ்ல கிடைக்குது. அடுத்து மூவ் பண்ணுங்க. அடுத்து மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ், பாசிட்டிவ்ல தான் கிடைக்குது. அடுத்து இங்க மைனஸ் இன்டு பிளஸ் மறுபடியும் மைனஸ்ல கிடைக்குது. அப்ப இந்த ஏரியால ஒரு நெகட்டிவ் கிடைக்குது. அப்ப இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அடுத்து ஒரு டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு 2 டைம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பவர் கிடைக்குது. அதாவது ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு பவர் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து நெகட்டிவா எத்தன டைம் கிடைக்குது? 2 டைம் கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ். அத விட்டுருங்க. அது ஒரு டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ உங்களோட நெகட்டிவ் டைம் பீரியட மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் அத பத்தி தான் இருக்கு. நம்ம கொஸ்டின் எத பத்தி இருக்குங்க? அத பத்தி தான் இருக்கு. அப்ப நெகட்டிவ் டைம் பீரியட மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் ஃபார் 2 மில்லி செகண்ட். அப்போ இந்த 2யும் சேர்த்துனீங்கன்னா ஒரு டோட்டல் டைம் பீரியட் உங்களுக்கு டோட்டல் டைம் பீரியட் இந்த இடத்துல எவ்வளவுங்க? டோட்டல் டைம் பீரியட் எவ்வளவுங்க இந்த இடத்துல? இந்த கொஸ்டினுக்கு டோட்டல் டைம் பீரியட் எவ்வளவுங்க? இந்த 2 pi கொஸ்டினுக்கு சார். இல்ல. டோட்டல் டைம் பீரியட் T ஈக்குவல் டு எவ்வளவுங்க? T ஈக்குவல் டு 1 பை எஃப்ங்களா? T ஈக்குவல் டு 1 பை எஃப். அப்ப இந்த இடத்துல 50 ஹெர்ட்ஸ் அவன் சொல்லிட்டான். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆபரேஷன் வந்து 50 ஹெர்ட்ஸ். அப்போ டோட்டல் டைம் பீரியட் வந்து உங்களுக்கு 1 பை 50 20 மில்லி செகண்ட்ஸ். அப்போ டோட்டல் டைம் பீரியட் வந்து 20 மில்லி செகண்ட்ஸ். அப்போ உங்களோட 20 மில்லி செகண்ட்ல உங்க பவர் வந்து 2 மில்லி செகண்டுக்கு நெகட்டிவா இருக்கு. ஓகேங்களா? டோட்டல் 20 மில்லி செகண்டா இருக்கிற டைம் பீரியட்ல ஒரு 2 மில்லி செகண்டுக்கு மட்டும் உங்களோட பவர் என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகி மறுபடியும் பாசிட்டிவ்க்கு வந்துருது. அப்போ 18 மில்லி செகண்டுக்கு உங்க டோட்டல் பவர் பாசிட்டிவ்ல இருக்கு. 2 மில்லி செகண்டுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அந்த 2 மில்லி செகண்ட் தான் எவ்வளவுங்க? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அப்போ ஒரு டைம் பீரியட்ல 2 டைம் நெகட்டிவா இருக்கு. அப்போ 2 டவ் ஈக்குவல் டு எவ்வளவுங்க? 2 மில்லி செகண்ட். அப்ப டவ் ஈக்குவல் டு எவ்வளவுங்க? 1 மில்லி செகண்ட். டவ் ஈக்குவல் டு 1 மில்லி செகண்ட். இதுல டவுட் இருக்குங்களா? இப்ப வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்குங்களா? இப்ப வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்ல தானே? இப்ப வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்ல. ஓகே. இப்ப வந்து 1 மில்லி அதாவது வந்து நம்மளோட நெகட்டிவா இருக்கக்கூடிய டைம் பீரியட் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? டோட்டல் டைம் பீரியட் 20 மில்லி செகண்ட். அதுல வந்து 2 மில்லி செகண்டுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்குதுன்னா, அப்ப அதோட டைம் பீரியட் நெகட்டிவா இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து 1 மில்லி செகண்ட். ஓகேங்களா? நெகட்டிவா இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து 1 மில்லி செகண்டா இருக்கு. அப்போ 20 மில்லி செகண்டுக்கு 360 டிகிரி ரொட்டேட் அடிக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து 20 மில்லி செகண்டுக்கு டோட்டல் 360 டிகிரி உங்க பவர் ரொட்டேட் அடிக்குது. அப்போ 1 மில்லி செகண்ட் உங்களோட டைம் பீரியட் எவ்வளவு? 1 மில்லி செகண்ட். நெகட்டிவ் டைம் பீரியட் எவ்வளவு? 1 மில்லி செகண்ட். அப்போ 1 மில்லி செகண்ட் வேணும்னா எனக்கு இங்க 1 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு இங்க எவ்வளவுங்க? இந்த 20 கீழ கொண்டு வந்துருங்க. 360 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 18 டிகிரி. ஓகேங்களா? 18 டிகிரி. அப்போ 20 மில்லி செகண்டுக்கு வந்து 20 மில்லி செகண்ட்ல 360 டிகிரி அடிச்சிருச்சு அப்படின்னா, அதுல 1 மில்லி செகண்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்குது. அந்த 1 மில்லி செகண்ட்ல வந்து உங்களுக்கு பவர் ஃபேக்டர் ஆங்கிள் கேட்கறாங்க. பவர் ஃபேக்டர் ஆங்கிள்ங்கிறது நத்திங் பட் 360 டிவைட் பை அந்த 1 மில்லி செகண்டுக்கு எவ்வளோ அத வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் ஆங்கிள் கிடைச்சிரும். ஒரு சைனூசாய்டல் டயகிராம்ல இருந்து எப்படி பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஆமா. சாரி. 1 மில்லி செகண்டுக்கு 18 டிகிரி. அப்போ 2 மில்லி செகண்ட் 36 டிகிரி தான். கரெக்ட்டா தான் சொல்லிருக்கீங்க. 2 மில்லி செகண்டுக்கு 36 டிகிரி தான். அப்போ 1 மில்லி செகண்டுக்கு 18 டிகிரி இருக்குன்னா, அப்போ 2 மில்லி செகண்டுக்கு 36 டிகிரி தான். கரெக்ட். இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க.
அடுத்துங்க டிட்டர்மைன் பவர் ஃபேக்டர் ஆஃப் சோர்ஸ்னு சொல்லிட்டு 570 10ன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கு ஆன்சர் என்ன வந்துருந்துச்சுங்க? அதுக்கு ஆன்சர் என்ன வந்துருந்துச்சுங்க? 0.707 சார். 0.707. பவர் ஃபேக்டர் 0.707ங்களா? அது கிடைக்கலையே. ஓகேங்க, அதை சால்வ் பண்ணுவோம். டிட்டர்மைன் பவர் ஃபேக்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பவர் ட்ரையாங்கிள் இருந்து உங்களுக்கு சம்ஸ் வரும். ஓகேங்களா? வெறும் பவர் ஃபேக்டர் ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு பவர் ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் வருங்க. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது என்ன சரி, இது என்னதுங்க, இது வந்து சீரியஸ்ல எப்பவுமே கரண்ட் வந்து சேமா தான் இருக்க போகுது. உங்களோட பவர் ஃபேக்டர் என்னங்க? உங்களோட பவர் ஃபேக்டர் பிஎஃப் ஈக்குவல் டு என்னங்க? ஆவரேஜ் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர். பவர் ஃபேக்டர் எப்பவுமே ஆவரேஜ் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர். ஆவரேஜ் பவர்ங்கிறது எங்க டிசிபேட் ஆகிருக்க போகுதுங்க? ஆவரேஜ் பவர் வந்து எப்பவுமே ரெசிஸ்டர்ல தான் டிசிபேட் ஆக போகுது. அப்போ ஆவரேஜ் பவர் இஸ் நத்திங் பட் விஆர் இன்டூ ஐஆர். விஆர் இன்டூ ஐஆர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர்ங்கிறது எப்பவுமே எங்க தாங்க இருக்க போது? சோர்ஸ்ல கொடுக்க போறதா அப்பேரண்ட் பவர். அப்ப டோட்டல் பவர் இங்க இருந்தா உங்களுக்கு போகும். அப்போ அப்பேரண்ட் பவர்ங்கிறது சோர்ஸ்ல இருக்கக்கூடியதான் அப்பேரண்ட் பவர். அப்ப விஎஸ் இன்டூ ஐஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இது என்ன சர்க்கியூட்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து சீரியஸ் சர்க்கியூட்டா பேரலல்னு பாருங்க. இது சீரியஸ் சர்க்கியூட்ல கரண்ட் சேம் ஐஆர் ஈக்குவல் டு ஐஎஸ். அப்ப ஐஎஸ் ஐஆரும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது வோல்டேஜ் அக்ராஸா என்ன டிராப் டிவைடட் பை டோட்டலா உங்க சோர்ஸ் வோல்டேஜ் எவ்வளவு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? சோர்ஸ் வோல்டேஜ் எவ்வளவு அல்லது அடுத்து வந்து ரெசிஸ்டருக்கு அக்ராஸா எவ்வளவு டிராப் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுங்களா? வெறும் ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், வெறும் ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட பவர் ஃபேக்டர் பி ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர். ஆவரேஜ் பவர்ங்கிறது ரெசிஸ்டர்ல டிசிபேட் ஆகிறது ஆவரேஜ் பவர் விஆர் இன்டூ ஐஆர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர்ங்கிறது உங்க சோர்ஸ் பவர் விஎஸ் இன்டூ ஐஎஸ். சீரியஸ் சர்க்கியூட்டா நீங்க எதை கேன்சல் பண்ணணும்? கரண்ட் சேம், கரண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. இதே பேரலல் சர்க்கியூட்டா எது சேமா இருக்கு? வோல்டேஜ் சேமா இருக்கு. அப்போ விஆர் விஎஸும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க உங்களோட சர்க்கியூட்டுக்கு தகுந்த மாதிரி ஐஆர் ஐஎஸ்ஓ விஆர் விஎஸ்ஓ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க பொறுத்த வரைக்கும் விஎஸ் அவனே கொடுத்துட்டா. விஎஸ்ங்கிறது என்னங்க? விஎஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் 5sin t. இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ என்னங்க? விஎஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ என்னங்க? இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ என்னவா இருக்குங்க? ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் பிளஸ் 5/√2 இது எவ்வளவு வரப்போகுதுங்க? 10 ஸ்கொயர்னா 100. இது எவ்வளவுங்க? 25/2 12.5 112.5 ரூட் ஆஃப் 112.5. இது விஎஸ்ங்க. ஓகே, இப்போ வந்து விஎஸ் கண்டுபிடிச்சாச்சு, வேலை முடிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விஆர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து விஆர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ 2 சோர்ஸ் இருக்குங்க. இப்போ 2 சோர்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி ஒரு சோர்ஸ் அட் அ டைம். அப்போ ஒரு சோர்ஸ் அட் அ டைம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம டிசி மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இந்த சோர்ஸை ஷார்ட் பண்ணிக்குவோம். டிசியில் உங்க கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கியூட்டா தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த இடத்துல இருக்கிறதா என்னதுங்க? விஆர். இந்த இடத்துல இருக்கிறதா விஆர். இந்த இடத்துல இருக்கிறது 10 வோல்டேஜ். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர் வோல்டேஜ் விசி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல விஆர் ஒன் எவ்வளோங்க? இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குங்க? ரெசிஸ்டர் அக்ராஸ் எவ்வளவு டிராப் இருக்கும்? ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் எவ்வளவு டிராப் இருக்குங்க? 10 வோல்ட் தான் சார். 10 வோல்ட் இருக்குங்களா? கண்டிப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு 10 வோல்ட் போகுமான்ட்டு. இங்க ஓப்பன் சர்க்கியூட் இருக்கு இல்லைங்களா? அப்ப எல்லா டிராப்பும் ஓப்பன் சர்க்கியூட்டுக்கு போகுமா, ரெசிஸ்டருக்கு போகுமா? ஓபன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்கியூட்டுக்கு போகணுங்க. எல்லா டிராப்பும் ஓப்பன் சர்க்கியூட்ல தான் இருக்கணும். அப்ப இங்க ரெசிஸ்டர்ல எவ்வளவு டிராப் தான் இருக்கணுங்க? 0 வோல்ட் தான் இருக்கும். அப்ப விஆர் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு 2 சோர்ஸ் இருக்கு, 2 வோல்டேஜ் டிராப் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் சோர்ஸ்க்கு உண்டான வோல்டேஜ் டிராப் 0. அடுத்து செகண்ட் சோர்ஸ்க்கு உண்டான வோல்டேஜ் டிராப் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 1 ஓம் ஸ்டெடி ஸ்டேட் கேக் பண்ணீங்கன்னா இங்க என்ன வந்துருங்க? -j1. ஏன்னா உங்களோட கெப்பாசிட்டர் 1 ஃபாரட் போட்டாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஒமேகா எவ்வளவுங்க? அதுவும் 1 தான் இருக்கு. அப்போ -j1 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல விஆர் 2 கண்டுபிடிங்க. இந்த இடத்துல விஆர் 2
VR2 வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுங்க. 5 into 1 ohms divided by 1 minus J1 or 1 minus J. சரிங்களா? magnitude of VR2 equal to எவ்வளோங்க? 5 by root 2. magnitude of VR 5 by root 2. அவ்வளோ இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா 5 by root 2. நமக்கு என்ன வேணுங்க? ஆர்எம்எஸ்ல வேணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ்ல வேணும் அப்படிங்கிறப்ப VRMS2 ஈக்குவல் டு என்னங்க? 5 by root 2 டிவைடட் பை root 2 ஈக்குவல் டு எவ்வளோங்க? 2.5. எவ்வளவு? 2.5. அப்போ டோட்டல் விஆர் எவ்வளோங்க? டோட்டல் விஆர் எவ்வளோங்க? 0 பிளஸ் 2.5 தான் உங்களோட டோட்டல் விஆர். அப்போ உங்களோட பவர் ஃபேக்டர் என்னங்க? விஆர் டிவைடட் பை விஎஸ். விஆர் டிவைடட் பை விஎஸ் எவ்வளோ வருங்க? 2.5 டிவைடட் பை ரூட் ஆஃப் 112.5. உங்களோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.23. லீடா லேக்குங்களா? லீடா லேகா? ஆங்கிள் கண்டுபிடிக்காம சர்க்யூட் பார்த்து சொல்லணும். சர்க்யூட் பார்த்து சொல்லுங்க. லீடா லேகா? லீடு சார். லீடுங்க. கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா லீடு போட்டு வந்துருங்க. ஏன்னா சர்க்யூட்டை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சல, ஆங்கிள் கண்டுபிடிக்க வேண்டியதுல. கெப்பாசிட்டருக்குன்னா லீடு போட்டு வந்துருங்க. இந்த சம்ல யாருக்கு டவுட் இல்லைங்க? இந்த சம்ல யாருக்கு டவுட் இல்லை? அடுத்த சம் போலாங்க. ஓகே, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? இந்த நெட்வொர்க்ஸும் 230 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. 2 பேரலல் லோடு இருக்கு. ஓகேங்களா? 2 பேரலல் லோடு இருக்கு. பவர் அப்சர்வ்டு பை லோடு 1 வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ வாட்டும், லோடு 2 வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ வோல்ட் ஆம்பியரும் சொல்லியிருக்காங்க. அட் பவர் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா 0.8 லீட் அண்ட் லேக் ரெஸ்பெக்டிவ்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோட பொறுத்த வரைக்கும் லீடாகவும், செகண்ட் லோட பொறுத்த வரைக்கும் லேகாவும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லோட பொறுத்த வரைக்கும் லீடாகவும், செகண்ட் லோட பொறுத்த வரைக்கும் லேகாவும் இருந்திருக்கு. ஓகேங்களா? டிட்டர்மைன் காம்ப்ளெக்ஸ் பவர் டெலிவர்டு பை தி சோர்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல அவன் என்ன கேட்கறான்னா, காம்ப்ளெக்ஸ் பவர், டோட்டல் பவர் எஸ், அதாவது இந்த சோர்ஸ் வந்து என்ன பவரை டெலிவர் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோடு ஒரு பவர் அப்சார்ப் பண்ணிருக்கு, இந்த லோடு ஒரு பவரை அப்சார்ப் பண்ணிருக்கு, இந்த சோர்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா இந்த 2 லோடுக்கு பவர் கொடுத்துருக்கு. அப்ப இந்த 2 லோடுக்கும் அப்சர்வ் ஆன பவர் கொடுத்துட்டு இப்ப சோர்ஸ் என்ன டெலிவர் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறோம். ஓகேங்களா? 2 அப்சர்வ் பண்ணிருக்கு இவ்வளவுன்ட்டு. அப்ப 230 வோல்ட் வந்து எவ்வளவு பவரை டெலிவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறோம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இந்த லோடு எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்குன்னு பாக்கணுங்க. இது டோட்டல் எஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்னங்க? இது வந்து S1, இது வந்து S2. ஓகேங்களா? இங்க ஒரு டோட்டல், இங்க ஒரு பவர் டெலிவர் ஆயிருக்கும், இங்க ஒரு பவர் வந்து டெலிவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப S1 ஈக்குவல் டு இது ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லோடுக்கு என்னவா இருக்கணுங்க? நத்திங் பட் இந்த வோல்டேஜ் டிவைடட் பை V ஸ்கொயர் டிவைடட் பை Z1. அவ்வளவுதானே. அதான் V ஸ்கொயர் பை ஆருக்கு பதிலா இந்த இடத்துல Z இருக்கு. ஏன்னா அங்க லீடு லேக்னு சொல்லியிருக்கலாம். லீடுங்கிறப்ப மேபி கெப்பாசிட்டர் இருந்திருக்கலாம், லேக்ங்கிறப்ப இந்த லோட்ல மேபி இண்டக்டர் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? மேபி இண்டக்டர் இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் லோடு வந்து உங்களுக்கு கிலோ வாட்ல இருக்கு. ஓகேங்களா? கிலோ வாட்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல யாருங்க அப்சர்வ் பண்ணிருக்கா? யார் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா கிலோ வாட்ல இருக்கு அப்படின்னா யார் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா
கிலோ வாட்டுங்க. வாட் வந்து யாரா இருக்கணும்? ஓகே, வாட் வந்து என்ன மாதிரியான பவருங்க? 3 பவர்ல என்ன மாதிரியான பவர் வாட்டுங்கிற யூனிட்? ரியல் பவர். ரியல் பவர், ஆக்டிவ் பவர்ஸ். ஆக்டிவ் பவர், ரியல் பவர், ஆவரேஜ் பவர். அப்ப அங்க என்ன எலமெண்ட் இருந்திருக்கணும்? ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் இருந்திருக்கணுங்க கண்டிப்பா. ஏன்னா வாட் இருக்கு அந்த இடத்துல, அப்போ ரெசிஸ்டர் இருந்திருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வோல்ட் ஆம்பியர்னு இருக்கு. வோல்ட் ஆம்பியருங்கிறப்போ இந்த லோட்ல வெறும் ரெசிஸ்டர் மட்டும் தான் அப்சர்வ் பண்ணிருக்கு. பட் செகண்ட் லோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டர் பிளஸ் இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா அப்சர்வ் பண்ணிருக்கு. ஸோ அந்த இடத்துல கிலோ வோல்ட் ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல ஆக்சுவலா லீடுன்னு சொல்லிட்டானா உங்களுக்கு கண்டிப்பா அங்க ஒரு கெப்பாசிட்டர் இருக்க போது ஞாபகத்தை வந்துடும். லேக்னா ரெசிஸ்டர் சாரி இண்டக்டர் இருக்குன்னு ஞாபகம் வந்துடணும். இந்த கெப்பாசிட்டரும் இண்டக்டர் மட்டும் இருக்காதாங்க, கூட என்ன இருக்கணுங்க? கூட எப்பவுமே ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர் இண்டக்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த கிலோ வாட்டுமே கிலோ வோல்ட் ஆம்பியர் பிரிச்சு கொடுத்துருக்கா. ஓகேங்களா? எப்பவுமே வந்து இந்த இடத்துல வெறும் நீங்க லீடை பார்த்தோம்னா இங்க வெறும் கெப்பாசிட்டர் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து வெறும் இண்டக்டர் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டரா தான் இருக்கணும். ஏன்னா உங்களோட டோட்டல் பவர் எஸ் ஈக்குவல் டு என்னங்க? ரியல் பிளஸ் ஆர் மைனஸ் இமேஜினரி. அப்ப இந்த ரியல் யார் தான் கொடுக்க போறா? இந்த ரியல் வந்து ரெசிஸ்டர் தான் கொடுக்க போகுது. இந்த கியூ வந்து மேபி இண்டக்டர் ஆர் மேபி கெப்பாசிட்டர், இந்த லீட் லேக பொறுத்து இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த கியூ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அப்சர்வ் எல்லாம் பண்ணாது, ரிட்டர்ன் அனுப்பும். ஓகேங்களா? இந்த கியூ வந்து எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணும் அல்லது வாங்கி வச்சுக்கும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் பண்ணும். ஓகேங்களா? ஒன்னு கொடுக்கும், இல்ல எடுத்துக்காது, ஒன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? அது வந்து இன்னொரு லோடுக்கு கொடுக்காது. ஓகேங்களா? இன்னொரு லோடை நீங்க கனெக்ட் பண்ணும்போது இந்த கியூல இருந்து போகாது, வெளியே போகாது, மறுபடியும் அது ரிட்டர்ன் அடிச்சு சோர்ஸுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஆனா இந்த ரியல் பவர் தான் லோடுக்கு அனுப்பும். ஓகேங்களா? ரியல் பவர் நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு கனெக்ட் பண்ணும்போது அது லோடுக்கு அனுப்புறது வந்து இந்த ரியல் பவர் தான். அதனாலதான் இது ஜஸ்ட் இமேஜினரியா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சரி, அந்த டிஸ்கஷன் விட்டுருவோம் நம்ம. இப்போ S1 பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு டெலிவர் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ S1 எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? S2 பொறுத்த வரைக்கும் அதே தாங்க. S2 பொறுத்த வரைக்கும் என்னங்க? V²/Z அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கா? உங்களுக்கு வந்து இந்த இடத்துல P கொடுத்துருக்கா. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல P கொடுத்துருக்கா. ஏன் P கொடுத்துருக்கான்னா கிலோ வாட்ல இருக்கு. கிலோ வாட்டுங்கிறப்போ உங்களோட டோட்டல் பவர் P1 ஃபர்ஸ்ட் P1 ஈக்குவல் டு என்னங்க? 10 கிலோ வாட். 10 கிலோ வாட். எஸ் நம்ம எப்படி எழுதணுங்க? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம எப்படி எழுதணும்? S1 ஈக்குவல் டு P மைனஸ் JQன்னு எழுதலாமா, இல்ல பிளஸ் JQன்னு எழுதலாங்களா? லீடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே P மைனஸ் JQ1 எழுதணும். ஓகேங்களா? உங்களோட டோட்டல் காம்ப்ளெக்ஸ் பவர்ங்கிறது என்னங்க? S1 பிளஸ் S2. S1 பிளஸ் S2 தான் உங்களோட டோட்டல் காம்ப்ளெக்ஸ் பவர். ஏன்னா இங்க ஒரு டெலிவர் பண்ணிருக்கு, இங்க கொஞ்சம் டெலிவர் பண்ணிருக்கு. அப்ப டோட்டலா உங்களுக்கு வந்து S1 பிளஸ் S2 எழுதணும். இங்க வந்து டோட்டல் S இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த S1ல என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இந்த S1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? P1 பிளஸ் ஆர் மைனஸ் JQ1 இருக்கணும். இந்த S2 பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கணும்? P2 பிளஸ் ஆர் மைனஸ் JQ2 இருந்திருக்கணும். ஏன்னா அவன் கேட்கறது S காம்ப்ளெக்ஸ் பவர். அப்ப S1 பொறுத்த வரைக்கும் P1 லீட் அப்படிங்கிறங்காட்டி மைனஸ் JQ1 போட்டிருக்கேன். நம்மளோட P1 வேல்யூ வந்து அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? நம்மளோட P1 வேல்யூ கொடுத்துட்டா, பவர் ஃபேக்டரும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? பவர் ஃபேக்டர் கொடுத்துட்டா, பவர் ஃபேக்டர் எவ்வளவுங்க? 0.8 லீடுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? 0.8 லீடுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க? Q1 கண்டுபிடிக்கணும். Q1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? Q1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐடியா கொண்டு வாங்க, ஐடியா பில்டப் பண்ணுங்க. Q1 எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம இந்த இடத்துல? பவர் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்களா சார்? பவர் ஃபேக்டர்ல காஸ் பை ஈக்குவல் ஆக்டிவ் பவர் பை அப்பேரண்ட் பவர். வேற நமக்கு பவர் ஃபேக்டர் தெரியும், சோ ஆக்டிவ் பவர் தெரியும், அதுல இருந்து அப்பேரண்ட் பவர் தட் இஸ் Q கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா சார்? ஆமாங்க. அந்த பவர் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பவர் ட்ரையாங்கிள்ல போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெடி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைச்சிரும் இல்லையா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பருங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பவர் ட்ரையாங்கிளோட ஹெல்ப் யூஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து P கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்படுங்க? Q1 தான் தேவைப்படுது. அப்ப நம்ம கண்டிப்பா பவர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு Q கிடைச்சிருங்க. சூப்பருங்க. இங்க வந்து மேக்னிடியூட் ஆஃப் S, இங்க வந்து 5, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு P, இங்க வந்து உங்களுக்கு Q இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு cos 5 கொடுத்துட்டாங்க. cos 5 ஈக்குவல் டு 0.8, sin 5 ஈக்குவல் டு நீங்க மாத்தி சப்ஸ்டிட் பண்ணீங்க பாத்தீங்க அப்படின்னா, அல்லது காஸ்ல இருந்து சைனுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அதாவது 90 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு இங்க சம் 0.6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 0.6ன்னு கிடைக்கும். சைன் பை காஸ் போட்டீங்கன்னா tan கிடைச்சிரும். tan எவ்வளோங்க? tan ஈக்குவல் டு tan 5 ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குங்க? 0.75. tan 5 ஈக்குவல் டு 0.75ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு tan 5 தெரியுங்க. tan 5ங்கிறது என்னங்க? நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து QP இந்த ரிலேஷன் நம்மளுக்கு இருந்தாதான் நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்மளோட மேக்னிடியூட் ஆஃப் S நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அது நம்மளுக்கு கொடுக்கல. அப்ப நம்மளுக்கு என்னதான் வேணும்? Qவும்
பி இந்த ரிலேஷன் இருக்கணும். அதாவது வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ரிலேஷன் இருக்கணும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ரிலேஷன் வேணும்னா நம்மளுக்கு tan வேணும். tan வேணும்னா sin பை காஸ் வேணும். sin பை காஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 0.75 கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ tan 5 ஈக்குவல் டு 0.75. அப்போ tan 5 ஈக்குவல் டு இங்க என்ன வருங்க, q பை p, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் q பை p. ஓகேங்களா? இங்க q பை p ஈக்குவல் டு 0.75. q பை p ஈக்குவல் டு எவ்வளோங்க, 0.75. நான் இந்த இடத்துல இருங்க, q பை p ஈக்குவல் டு எவ்வளோங்க, 0.75. ஓகேங்களா? இது சைனுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு கேட்கறாங்க. 5 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 0.8 போட்டீங்கன்னா உங்களோட ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிள் எடுத்து சைன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த வேல்யூ கிடைச்சிடும். அந்த கால்குலேஷன் விட்டுருங்க, அது ஒன்றும் பெரிய கால்குலேஷன்ல. இந்த இடத்துல நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் பவர் வேணும். ஏதோ ஒரு பவர் கொடுத்துட்டு டோட்டல் பவர் கேட்டானா எப்படி அப்ரோச் பண்ணணும்னா பவர் ஃபேக்டர் ட்ரையாங்கிள், சாரி பவர் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. அந்த பவர் ட்ரையாங்கிள்ல உங்களுக்கு ஒரு அன்னோன் தெரிஞ்சிருக்கணும், ஒரு அன்னோனாச்சு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பவர் ஃபேக்டர் கொடுத்துட்டானா 5 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 போடுங்க, ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிள் sin 5ல தூக்கி இந்த sin 6 டிவைடட் பை 0.8, 0.6 டிவைடட் பை 0.8 போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.75 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப tan 5 ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு அன்னோன் தெரியும், இன்னொரு அன்னோன் தான் தெரியாது. அது என்னங்க, q. அப்ப q ஈக்குவல் டு எவ்வளவுங்க, 0.75 இன்டூ 10 கிலோவாட் இன்டூ 10 கிலோவாட். ஏன்னா நம்மளுக்கு p தெரியும்ல, 10 கிலோவாட். அப்போ உங்களுக்கு எவ்வளவு வருங்க, 7.5 கிலோவாட்டா இருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளவு, 7.5 கிலோவாட்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க டெலிவர் ஆன டோட்டல் பவர் என்னங்க, S1 ஈக்குவல் டு 10 கிலோ மைனஸ் 7.5 j 7.5. டோட்டலா நான் கிலோவாட் இங்க போட்டுக்கிறேன். இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. Q வந்து kVAr தானே சார்? ஆமா ஆமா, 7.5 kVAr கிலோவாட் கொடுத்துருங்க சார். இந்த இடத்துல தானே kVAr. இந்த இடத்துல kVA. ஓகே தானே? சரி சார். இந்த சம்ல யாரும் ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க. ஒரே ஒரு ரியல் பவர் மட்டும் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த காம்ப்ளெக்ஸ் பவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் லீடா லேகான்னு பார்த்து பிளஸ்ஸா மைனஸான்னு போட்டு நீங்க அதை எழுதிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் காம்ப்ளெக்ஸ் பவர் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும். ஓகே, இப்போ செகண்டுக்கு போவோமா? இப்போ S2 பொறுத்த வரைக்கும் S2 ஈக்குவல் டு லேக்னா பிளஸ். S2 பொறுத்த வரைக்கும் லேக்னா பிளஸ். அப்போ P பிளஸ் P2 பிளஸ் JQ2. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா KVA, அதாவது S கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல S கொடுத்துட்டு பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல S கொடுத்துட்டு அப்போ மேக்னிடியூட் ஆஃப் S எவ்வளோங்க, மேக்னிடியூட் ஆஃப் S ஈக்குவல் டு, ஏன்னா இங்க இதோட யூனிட் பாத்தீங்கன்னா தெரியும். யூனிட் பாத்தீங்கன்னா வோல்ட் ஆம்பியர்ல இருக்கு. வோல்ட் ஆம்பியருங்கிறது S ஓட யூனிட். ஓகேங்களா? S ஓட யூனிட் வோல்ட் ஆம்பியருங்க. Q ஓட யூனிட் வந்து வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். R ஓட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா, சாரி P ஓட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து வாட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம P கன்சிடர் பண்ணுவோம். இங்க வந்து வோல்ட் ஆம்பியர் கொடுத்துருக்கான். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான், S கொடுத்துருக்கா. ஓகேங்களா? அப்போ மேக்னிடியூட் ஆஃப் S2 ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 கிலோவாட். அதே மாதிரி பவர் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. பவர் ஃபேக்டர் காஸ் 5 ஈக்குவல் டு எவ்வளோங்க, 0.8 லேக். அதை சைனுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.6 கிடைக்கும். சைனுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.6க்கு கிடைக்கும். இப்போ உங்களோட P2 வேணும், Q2 வேணுங்க. P2 ஓட ரிலேஷன் என்னவா இருக்குங்க, பவர் ட்ரையாங்கிள் வச்சு சொல்லி பாருங்க. பவர் ட்ரையாங்கிள் வச்சு சொன்னீங்கன்னா P2 ஓட ரிலேஷன் என்னங்க, பவர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சொல்லுங்க. நான் இங்க வரையறேன். இங்க வந்து மேக்னிடியூட் ஆஃப் S P Q. நம்மளுக்கு ஒரு அன்னோன் தெரிஞ்சிருக்கணும், ஒரு அன்னோன் தெரியாம இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் P2 வேணுங்க. P2க்கு நம்ம சைன் எடுக்கலாமா, காசு எடுக்கலாமா, அல்லது tan எடுக்கலாமா? காசு சார்.
காசு எடுத்துக்கலாங்க, காசு எடுத்துக்கலாம். ஏன்னா காசு வந்து பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். ஓகேங்களா, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். ஏன்னா அட்ஜசன்ட்ல தான் பி இருக்கு, ஹைபாட்னியூஸ்ல மேக்னிடியூட் ஆஃப் எஸ் இருக்குங்க. அப்ப காஸ் ஃபை ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். ஓகேங்களா, அப்ப P2 ஈக்குவல் டு என்ன வருங்க, மேக்னிடியூட் ஆஃப் S2 இன்டூ காஸ் ஃபை 2, மேக்னிடியூட் ஆஃப் S2 இன்டூ காஸ் ஃபை 2. சப்ஸ்டிட் பண்ணுங்க. மேக்னிடியூட் ஆஃப் S2 எவ்வளவுங்க, 10 கிலோ. 10 கிலோ இன்டூ காஸ் ஃபை எவ்வளவுங்க, 0.8 ஈக்குவல் டு 8 கிலோ வாட். 8 கிலோ வாட். Q2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னங்க, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ்னா நீங்க சைன் எடுக்கணும். அப்ப மேக்னிடியூட் ஆஃப் S2 இன்டூ சைன் ஃபை 2 உங்களுக்கு எவ்வளவு வருங்க, 10k இன்டூ 0.6 ஈக்குவல் டு 6 கிலோ வால்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். ஓகேங்களா, அப்ப டோட்டலா S2 எழுதும்போது நீங்க என்ன பிளஸ்ல போடணும். ஸோ பிளஸ்ல போட்டீங்க அப்படின்னா 8 பிளஸ் J6 கிலோ வோல்ட் ஆம்பியர். 8 பிளஸ் J6 கிலோ வோல்ட் ஆம்பியர். இதுல யாருக்கும் டவுட் இருக்குங்களா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இப்ப டோட்டல் பவருங்க, டோட்டல் பவர் என்னங்க, டோட்டல் பவர் S ஈக்குவல் டு என்னங்க, S1 பிளஸ் S2. S1ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குங்க, S1ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கு, 10 பிளஸ் 8 எவ்வளவுங்க, 18. இங்க எவ்வளவு இருக்குங்க, 7.5 6, அப்ப மைனஸ் J 1.5. இங்க மைனஸ் J 1.5 கிலோ வோல்ட் ஆம்பியர். கிலோ வோல்ட் ஆம்பியர். இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க பவர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சம். ஓகேங்களா, இது வரைக்கும் இப்போ கேட் ஹிஸ்டரியிலேயே கேட்டதுலயே பவர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது இது ஒரு பெஸ்ட் சம். இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே சார், இது வந்து 2 நிமிஷத்துக்கு இவ்வளவு தூரம் நம்ம போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட வேண்டியது. ஓகேங்களா, 2 நிமிஷமா வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்து அங்க 3 மணி நேரம் இருக்கும். ஓகேங்களா, அங்க 3 மணி நேரம் இருக்கும். கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அங்க 3 மணி நேரம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு இங்க அப்படி எல்லாம் டைம் கிடையாது. இது ஷார்ட்கட் சால்வ் பண்ணலாமா இருக்குன்னா இருக்கு, ஷார்ட்கட் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து பவர் ட்ரையாங்கிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறக்காக நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோங்க. இப்ப நீங்க பவர் ட்ரையாங்கிள் பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல. மேக்னிடியூட் ஆஃப் S1ங்கிறது என்னங்க, மேக்னிடியூட் ஆஃப் Sங்கிறது என்னங்க, ஆவரேஜ் பை அப்பரண்ட் தானங்க பவர் ஃபேக்டர். ஆவரேஜ் பை அப்பரண்ட் தான் பவர் ஃபேக்டர். மேக்னிடியூட் ஆஃப் S1 ஈக்குவல் டு என்னங்க, P டிவைடட் பை காஸ் ஃபை 1. P டிவைடட் பை காஸ் ஃபை 1. வேலை முடிஞ்சுங்க. அடுத்து S1, மேக்னிடியூட் ஆஃப் S1 ஈக்குவல் டு என்னங்க, மேக்னிடியூட் ஆஃப் S1 இன்டூ Q, சரி ஃபை 1, ஆங்கிள் ஆஃப் ஃபை 1, ஆங்கிள் ஆஃப் ஃபை 1. நீங்க மேக்னிடியூட் ஆஃப் S1 கண்டுபிடிச்சிருவீங்க, ஆங்கிள் கண்டுபிடிச்சிருவீங்க. இங்க சப்ஸ்டிட் பண்ணா S1 கிடைச்சாச்சுங்க. அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் S2 என்னங்க, மேக்னிடியூட் ஆஃப் S2. அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் S2 வேணும். மேக்னிடியூட் ஆஃப் S2 எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம், S2ஓட டோட்டல் வேல்யூ அவனே கொடுத்துட்டா, டோட்டல் பவர் ஃபேக்டர் அவனே கொடுத்துட்டா. மேக்னிடியூட் ஆஃப் S2 எடுத்துக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் ஃபை 2 எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவனே இங்க மேக்னிடியூட் கொடுத்துட்டா, இதை பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூட் கொடுத்துட்டா, ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் P கொடுத்துருக்கா. ஸோ அதனால நம்ம இங்க இப்படி கன்சிடர் பண்ணோம். ரெண்டாவது அவனே எல்லாமே டைரக்டா கொடுத்துட்டா. இந்த ரெண்டையும் நீங்க போலார்ல இருக்கா ரெக்டுக்கு மாத்தி ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா, போலார்ல இருக்கு ரெக்டுக்கு மாத்தி ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. S ஈக்குவல் டு S1 பிளஸ் S2 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிருக்கும். டோட்டல் S ஈக்குவல் டு S1 பிளஸ் S2. இதை வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல P வச்சு மேக்னிடியூட் ஆஃப் S1 கண்டுபிடிங்க. S1 கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிருங்க. அதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் S2 டைரக்டா அவனே கொடுத்துட்டா நம்ம எதையும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அவனே அவங்களோட பவர் ஃபேக்டரையும் கொடுத்துட்டா, அவங்களோட ஆங்கிளையும் கொடுத்துட்டா, நம்ம எதையுமே அங்க கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இங்கேயும் அப்படிதான். நீங்க வந்து P வச்சு மேக்னிடியூட் ஆஃப் S மட்டும் கண்டுபிடிப்பீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ரெக்டுக்கு மாத்திட்டு ஆட் பண்ணுங்க. போலார்ல இருக்கு ரெக்டுக்கு மாத்துங்க, ரெக்டுக்கு மாத்தி ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுக்கீங்களா. ஒரு 30 to 40 செகண்ட்ல இந்த ஆன்சரே முடிஞ்சிடும். ஓகேங்களா, பட் நீங்க இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படி பவர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னுமே இந்த சம் நல்லா கான்செப்டுவலா புரிஞ்சிடும் என்ன நடக்குது உள்ளான்ட்டு. சார் சொல்லுங்க சார், இந்த ஷார்ட்கட் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஓகேங்க, அதாவது வந்து டோட்டல் S ஈக்குவல் டு S1 பிளஸ் S2. டோட்டல் S ஈக்குவல் டு S1 பிளஸ் S2. நம்ம கேள்வி வந்து காம்ப்ளெக்ஸ் பவருங்க. காம்ப்ளெக்ஸ்ங்கிற வேர்டு வந்துச்சுனாலே P பிளஸ் ஆர் மைனஸ் JQல தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்க, அப்பேரண்ட்னா நீங்க இப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அப்பேரண்ட்னா நீங்க மேக்னிடியூட் ஆஃப் Sல சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம கேள்வி வந்து இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் பவர் டெலிவர்டு தான் கேள்வி இருக்கு. காம்ப்ளெக்ஸ் பவர் டெலிவர்டு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு P பிளஸ் ஆர் மைனஸ் JQல தான் சொல்லணுமே தவிர மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ்ல சொல்லக்கூடாது. மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆன்சர் வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அப்போ S ஈக்குவல் டு S1 பிளஸ் S2. ஓகேங்களா, S ஈக்குவல் டு S1 பிளஸ் S2.
உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் S1 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் S1 கண்டுபிடிக்கணும். S2 வந்து அவனே கொஸ்டின்ல கொடுத்துட்டான். S2 அவனே கொஸ்டின் கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 10 கிலோ வாட்னு கொடுத்துட்டான் பாருங்க. 10 கிலோ வோல்ட் ஆம்பியர்னு கொடுத்துட்டான். ஏன்னா S வந்து டைரக்டா கொடுத்துட்டான் 10 கிலோ வோல்ட் ஆம்பியர். அப்ப S ஈக்குவல் டு 10 கிலோ வோல்ட் ஆம்பியர். ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 5 கண்டுபிடிக்கணும். 5 ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாங்க. cos 5 ஈக்குவல் டு எவ்வளவுங்க? 0.8. 5 ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது cos 5 ஈக்குவல் டு 0.8. அப்ப 5 ஈக்குவல் டு என்னங்க? cos இன்வர்ஸ் ஆஃப் 0.8. ஓகேங்களா? cos இன்வர்ஸ் ஆஃப் 0.8. 5 வேல்யூ கிடைச்சிருங்களா? அடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது 5 ஏன்னா ரெண்டுமே 0.8ன்னு சொல்லிட்டான். அதாவது லீடிங்கும் 0.8 லேகிங்கும் 0.8ன்னு சொல்லிட்டான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 0.8 இங்கேயும் 0.8 வந்துடும். ஓகேங்களா? S2 வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? S2 வந்து இதோட முடிஞ்சு. S1 வேணும். S1 நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் மேக்னிடியூட் ஆஃப் S1 ஈக்குவல் டு P டிவைடட் பை cos 5 1. அதாவது பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு என்னங்க? ஆவரேஜ் டிவைடட் பை அப்பேரண்ட். அதாவது இந்த ஃபார்முலா இது இங்க இருக்கு பாருங்க. P டிவைடட் பை S. இதை இங்க கொண்டு போய்க்கோங்க. இந்த cos 5 கீழே கொண்டு வந்துக்கோங்க. இந்த மேக்னிடியூட் ஆஃப் S இங்க கொண்டு போயிட்டு cos 5 கீழே கொண்டு வந்துருவீங்களா? அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு P வேல்யூ தெரியும், cos 5 வேல்யூ தெரியும். இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ஆங்கிள் 5.1 அதே ஆங்கிள் தான் வரப்போகுது. ஏன்னா அங்கேயும் 0.8 தான் கொடுத்துருக்கா. அப்ப இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆக போறது இல்லை. அப்ப ஓகேங்களா? அப்ப S1 வந்து சம் மேக்னிடியூட் ஆஃப் S1 இன்டூ ஆங்கிள் 5.1 கிடைக்கும். S2 வந்து சம் மேக்னிடியூட் ஆஃப் S2 ஆங்கிள் வந்து 5.2 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஒன்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா இது போலார்ல இருக்குங்களா? இது ரெக்ட் கன்வெர்ட் பண்ணுங்க. இதையும் ரெக்ட் கன்வெர்ட் பண்ணுங்க. டோட்டல் S ஈக்குவல் டு S1 பிளஸ் S2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே ஆன்சர் பக்காவா கிடைக்கும். 30 இருந்து 40 செகண்ட்ல கிடைச்சிரும். இப்போ ஓகே தானே? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. அடுத்துங்க 2 போர்ட் நெட்வொர்க்ஸ். டூ போர்ட் நெட்வொர்க். ஆக்சுவலா 2 போர்ட் நெட்வொர்க் எதுக்காக நம்ம போறோங்க? 2 போர்ட் நெட்வொர்க் எதுக்காக நம்ம போறோம்? டூ போர்ட் நெட்வொர்க் நம்ம எதுக்காக போறோம்? நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷன் எல்லாமே 2 போர்ட் நெட்வொர்க். நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷன் எல்லாமே 2 போர்ட் நெட்வொர்க் தாங்க. டிரான்ஸ்மிஷன் லைன் அனாலிசிஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே 2 போர்ட் நெட்வொர்க் தான் நடக்குது. இந்த 2 போர்ட் நெட்வொர்க்னால நம்மளுக்கு என்ன லாபம்? நானே ஒரு லாபத்தை சொல்லிட்டேன். டிரான்ஸ்மிஷன் லைனுங்கிற வேர்டு சொல்லிட்டேன். அப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபங்க அந்த இடத்துல 2 போர்ட் நெட்வொர்க்னால? டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்மளுக்கு என்னங்க லாபம் இருக்கு? டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு? வித் ரெஸ்பெக்ட் டு நெட்வொர்க் தியரிக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் என்னங்க வித்தியாசம்? நெட்வொர்க் தியரிக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறங்கிட்ட என்ன ஆக்சுவல் அட்வான்டேஜ் என்னங்க? ஆக்சுவல் ஆன்சர் அதான். டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ங்கிறப்போ அந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் இருக்குங்க? அந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் இருக்குங்க? வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஓகே. வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ண வேண்டாங்கிறத விட நீங்க அந்த இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியதானே? ஏன்னா அது பிசிக்கலி எக்ஸிஸ்ட் இல்ல தானே அந்த இடத்துல. டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து உங்களோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆன கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் இது எதுவுமே வந்து உங்களுக்கு எப்படிங்க பிசிக்கலா எக்ஸிஸ்ட் ஆகல. உங்க கண்ணால பார்க்க முடியாது. உங்களோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரெசிஸ்டரையோ, இண்டக்டரையோ, கெப்பாசிட்டரையோ, கண்டக்டரையோ எதையுமே உங்களால கண்ணால பார்க்க முடியாது. அது ஜஸ்ட் உங்களோட டிரான்ஸ்மிஷன் லைனோட டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்க போறது. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குங்க? நம்ம இன்டர்னல் காம்பனண்ட்டை பத்தி எந்த ஒரியும் பண்ணிக்காமையே
நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கு உங்களோட ரெஸ்பெக்டிவ் அவுட்புட் வருதா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். அதுதான் டூ போர்ட் நெட்வொர்க்கோட ஒரிஜினல் யூசேஜ். ஓகேங்களா? ஒரிஜினல் யூசேஜ் என்னன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான். அந்த பாக்ஸை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இன்டர்னல் காம்பனன்ஸ் பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. இன்டர்னல் காம்பனன்ஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அவுட்புட் வருதான்னு மட்டும் செக் பண்ணா போதும். ஓகேங்களா? இன்டர்னல் பேராமீட்டர் பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. ஓகேங்களா? இதுதான் டூ போர்ட் நெட்வொர்க்கோட யூசேஜ். ஓகேங்களா? இதுதான் டூ போர்ட் நெட்வொர்க்கோட யூசேஜ். ஆக்சுவலா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இந்த டெஃபினிஷனுக்கு வேண்டி ஒரு பாக்ஸ் மாதிரி அதை போட்டுக்கலாம். டூ போர்ட் நெட்வொர்க் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ். நம்மளோட இன்டர்னல் காம்பனன்ட் பத்தி நம்ம கவலைப்பட போறதில்ல. நீங்க இங்க இன்புட் கொடுக்க போறீங்க, இந்த இடத்துல அவுட்புட் பார்க்க போறீங்க, அல்லது நீங்க இந்த இடத்துல இன்புட் கொடுக்க போறீங்க, இந்த இடத்துல அவுட்புட் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? இன்டர்னல் காம்பனன்ட் பத்தி நம்ம கவலைப்படவே போறதில்ல. ஓகேங்களா? ஸோ யாராச்சும் உங்ககிட்ட வந்து டூ போர்ட் நெட்வொர்க்னா என்ன, அதோட மெயின் யூசேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுனாலே இந்த டெஃபினேஷன் நீங்க ஈஸியா சொல்லிக்க முடியும். ஓகேங்களா? we can analyze any network without worrying about internal components. ஓகேங்களா? so that we can see if proper output is shown with respect to input or not. அவ்வளவு. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன் மட்டும் நீங்க ஜஸ்ட் இந்த பாக்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளவு இண்டிபெண்டன்ட் இருக்கு, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குங்க? V1 I1 V2 I2. அப்ப 4 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. V1 I1 V2 I2. அப்போ உங்களுக்கு 4 வேரியபிள் இருக்குங்களா? 4 வேரியபிள்ல இந்த 4 வேரியபிள்ல உங்களுக்கு 2 வேரியபிள் இண்டிபெண்டா எடுத்துக்குவீங்க. ஏன்னா நம்ம பார்க்க போறது ஒரு 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 இடத்துல இன்புட் கொடுக்குறோம். அப்ப இன்னொரு இடத்த நம்ம வந்து டிபெண்டா பாத்துக்கணும். இந்த இடத்துல இன்புட் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்த நீங்க டிபெண்டா பாத்துக்குவீங்க. அப்ப 2 வேரியபிளை நீங்க அதாவது கால்குலேஷனுக்கு 2 வேரியபிளை இண்டிபெண்டாவும் 2 வேரியபிள் டிபெண்டாவும் எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? அது நீங்க இந்த இடத்துலயே தான் எடுத்துக்கணும் இல்ல. V1 I2 எடுத்துக்கலாம், I2 V1 எடுத்துக்கலாம். சோ அது வந்து நம்மளோட டிபெண்டன்சி பொறுத்து இருக்கு. 2 வேரியபிள் டிபெண்டா எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? அப்போ 2 இண்டிபெண்டன்ட் 2 டிபெண்டன்ட். அப்போ உங்களுக்கு டோட்டல் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4C2 எவ்வளவுங்க? 6 காம்பினேஷன்ஸ் வரும். அப்ப 6 காம்பினேஷன்ஸ்னா 6 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் நம்மளால இதுல இருந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? 6 டிஃபரெண்ட் பாராமீட்டர் நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த 6 டிஃபரெண்ட் பாராமீட்டர் என்னங்க? Y Z parameter, Y parameter, T parameter, T inverse parameter, H parameter, G parameter. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி 6 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாராமீட்டர் நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க? ஒரு டூ போர்ட் நெட்வொர்க் மூலியமா. ஓகேங்களா? ஒரு டூ போர்ட் நெட்வொர்க் மூலியமா ஒரு 4 அன்னோன் வச்சுட்டு 6 டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? 6 டைப் ஆஃப் பாராமீட்டர் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஆக்சுவலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மாதிரி தான். உங்களோட பிரைமரி வைண்டிங்கை நீங்க இன்புட் போர்ட் எடுத்துக்கோங்க. செகண்டரி வைண்டிங்கை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? அவுட்புட் போர்ட் எடுத்துக்கோங்க. பிரைமரி வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் V1 எடுத்துக்கோங்க. செகண்டரி வோல்டேஜ் V2 எடுத்துட்டீங்கன்னா அதுவே ஒரு டூ போர்ட் நெட்வொர்க் மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. அந்த டூ போர்ட் நெட்வொர்க்ல நீங்க என்ன எதை பத்தி கவலைப்பட போறதில்ல? இன்டர்னல் பேராமீட்டர் பத்தி எல்லாம் கவலைப்பட போறதில்ல தானே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் பேராமீட்டர் பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட போறதில்ல தானே. ஜஸ்ட் அதுக்குள்ள என்ன ரெசிஸ்டர் போயிட்டு இருக்கு, என்ன இண்டக்டர் இருக்கு, என்ன கெபாசிட்டர் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு பிரைமரி வோல்டேஜ் கொடுக்குறீங்க, இந்த பக்கம் ஒரு செகண்டரி வோல்டேஜ் எடுக்க பாக்குறீங்க. டேர்ன்ஸை பொறுத்து அது ஜாஸ்தி ஆகுதா கம்மி ஆகுதா நீங்க செக் பண்ணி போறீங்க. அதுதான் டூ போர்ட் நெட்வொர்க்லயும் நடக்க போகுது. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்தெந்த நெட்வொர்க்ல ரெசிப்ரோக்கலா இருக்கு, எதெல்லாம் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு, பிளஸ் நம்ம என்ன பண்றோம்னா ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்னா அது பார்க்க எப்படி இருக்கணும், சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்குங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் ரெசிஸ்டர் மட்டும் இருக்கா ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க், அவ்வளவுதான். ஓகேங்களா? ரெசிஸ்டர் மட்டும் பாக்குறீங்க ஒரு நெட்வொர்க்ல வெறும் ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க். நீங்க கண்ணை மூடிட்டு அதை டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா? எழுதிக்கோங்க அதையே, ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க். இந்த டெஃபினிஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். வெறும் ரெசிஸ்டர் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் டிக் அடிச்சு வந்துருங்க. ஓகேவா? இந்த டெஃபினிஷன் என்ன வேணா இருந்து போதும். இது நோட்ஸுக்கு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்துங்க சிமெட்ரிக்கல் நெட்வொர்க். சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஒரு 3 டயக்ராம் பார்க்குறப்ப எது சிமெட்ரிக்கல் நான் சிமெட்ரிக்கல் அந்த டயக்ராம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டெஃபினேஷன் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 விதமான எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் என்னங்கிறது புரிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. நான் வந்துடுறேன். நான் கண்டிஷன்ஸ் எழுதுறேன். சார் இது எழுதி போட்டீங்களே சார், லாஸ்ட் டைம் எழுதி போட்டீங்களா சார்? ஆமாமாங்க, அது மறுபடியும் சேவ் லாஸ்ட் ஆகல. ஸ்லைட்ல நாங்க காப்பி பண்ணிட்டோம் சார். காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. காப்பி பண்ணிட்டோம். அடுத்ததுல இருந்து இது பண்ணுங்க சார். தேர்ட் பாயிண்ட் மட்டும் எழுதிட்டுங்களா? இஃப் வி டிவைட் தி நெட்வொர்க் அது எழுதிட்டீங்க. எல்லாம் எழுதிட்டோம் சார். 3 பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம் சார். சிமெட்ரிக்கல் 3 பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம் சார். ஓகேங்க. அப்ப அந்த இது ஹைலைட் மட்டும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஓகே சார். லாஸ்ட் 2 conditions are sufficient but not necessary. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டோட அர்த்தம் என்னன்னு நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணும்போது புரிஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம ஒரு சம் சால்வ் பண்றப்போ அந்த 4 பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கிறது அந்த ஒரு சம்ல நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு ரெசிஸ்டர் நெட்வொர்க் மட்டும்தான் இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா 1
2 3 இருக்குன்னு வைங்க. வெறும் ரெசிஸ்டர் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க. சிமெட்ரிக்கா அசிமெட்ரிக்கான்னு பாருங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா 1+2 3 ஓம், இங்கிருந்து பாத்தீங்கன்னா 3+2 5 ஓம். அப்ப ரெண்டு பக்கமும் இம்பிடன்ஸ் சேமா இல்ல. ரெண்டு பக்கமும் இம்பிடன்ஸ் சேமா இல்லைன்னா அசிமெட்ரிக்கல் போட்டுருங்க. ரெண்டு பக்கம் இம்பிடன்ஸ் சேமா இல்லைன்னா அசிமெட்ரிக்கல் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு நெட்வொர்க் வரைகிறேன். 1 2 1 போடுங்க. வெறும் ரெசிஸ்டர் தான். வெறும் ரெசிஸ்டர் பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் போடுங்க. பிளஸ் சிமெட்ரிக் அசிமெட்ரான் பாக்குறப்ப இங்கிருந்து பாருங்க 1+2 3, இங்கிருந்து பாருங்க 1+2 3. ரெண்டுமே 3 3 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சிமெட்ரிக்கல். ஓகேங்களா? ரெண்டுமே 3 3 இருக்குன்னா அது வந்து சிமெட்ரிக்கல். பேலன்ஸ் இருக்கிற 2 பாயிண்டோட அர்த்தம் என்னங்க ஒரு சம் சால்வ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்திருந்தாலோ, ஓகேங்களா? ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்திருந்தாலோ, அல்லது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இண்டக்டர் சம்திங் கெப்பாசிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் ஆம்ப் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப் ஆம்போட ஈக்குவலண்ட்டை வரைஞ்சீங்க அப்படின்னா, இங்க என்ன இருக்க போகுதுங்க? இங்க வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகுது. இங்க வந்து ஒரு வோல்டேஜ் கெயின் இருக்க போகுது. இங்க வந்து உங்களுக்கு R0 இருக்க போகுது. ஓகேங்களா? நீங்க இத பார்க்கறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ பார்க்குறீங்க. ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நான் ரெசிப்ரோக்கல் பிளஸ் அசிமெட்ரிக்கல்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் அசிமெட்ரிக்கல் எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சிமெட்ரிக்கலா வரப்போறதில்ல. டிபெண்டன்ட் சோர்ஸ பார்க்கவும் நீங்க என்ன சொல்லிக்கலாம்னா, அசிமெட்ரிக்கல் சொல்லிக்கலாம். ஆனா எல்லா கண்டிஷன்லயும் சொல்ல முடியாது. ரெசிப்ரோக்கல் அப்படிதாங்க. இந்த இடத்துல வந்து வெறும் ரெசிஸ்டர் மட்டும் இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் சொல்லிக்கலாம். பட் இந்த இடத்துல வெறும் ரெசிஸ்டர் இல்ல, சம் டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து நான் ரெசிப்ரோக்கல்னு சொல்லிக்கோங்களா? நீங்க சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் சொல்றப்ப மட்டும் கவனமா இருக்கணும். ரெசிப்ரோக்கல் நான் ரெசிப்ரோக்கல் அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போறதில்ல. ஓகேங்களா? ஏன்னா நீங்க ஒன்ஸ் வந்து ஒரு டயகிராம் சிமெட்ரிக்கல் நான் சிமெட்ரிக்கலுக்கு கன்க்ளூட் பண்ணும்போதே அது ரெசிப்ரோக்கலா நான் ரெசிப்ரோக்கலான்னு உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு டயகிராம் இருக்குன்னு வைங்களேன், அந்த டயகிராம் வந்து சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல்னு கேட்கறாங்க. நீங்க சிமெட்ரிக்கலா அசிமெட்ரிக்கலான்னு கால்குலேட் பண்ணி அதை கன்க்ளூட் பண்ணும்போதே உங்களுக்கு அது ரெசிப்ரோக்கலா நான் ரெசிப்ரோக்கலான்னு தெரிஞ்சிடும். ஸோ ரெசிப்ரோக்கல் நான் ரெசிப்ரோக்கலை பொறுத்தவரைக்கும் நீங்க கவலைப்படவே வேண்டியதில்லை. வெறும் ரெசிஸ்டர் மட்டும் பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க. வெறும் ரெசிஸ்டர் நெட்வொர்க்ல சிமெட்ரிக் அசிமெட்ரிக்கல் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இந்த பக்கம் இருந்து இம்பிடன்ஸ் பாருங்க, இந்த பக்கம் இருந்து இம்பிடன்ஸ் பாருங்க. ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா சிமெட்ரிக்கலா போடுங்க, டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அசிமெட்ரிக்கலா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 6 டைப் ஆஃப் பாராமீட்டர் இருக்குங்க. 6 டைப் ஆஃப் பாராமீட்டருக்கு என்னென்ன பாராமீட்டர்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Z பாராமீட்டர். Z பாராமீட்டர் ஆர் ஓபன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் பாராமீட்டர். இது இது இந்த இந்த பிளாக் கலர் இதுல பாருங்க, இது ஒரு 1 மார்க்கா கேட்டிருந்தாங்க இந்த வருஷத்துல. இந்த 2021 டிசம்பர்ல எழுதுனீங்களே அதுல வந்து இது ஒரு 1 மார்க். இந்த ஆர் வந்து ஒரு 1 மார்க். Z பாராமீட்டர் ஆர் ஓபன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் பாராமீட்டர். V1 equal to Z11 I1 plus Z12 I2. V2 equal to Z21 I1 plus Z22 I2. இம்பிடன்ஸ்ங்கிற பேர் பாருங்க. இம்பிடன்ஸ் என்னங்க? V by I. 1/1னா 1 1/2னா 1 2/1னா 2 2/2னா 2 அவ்வளவுதான். ஓகேங்களா? இம்பிடன்ஸ் பாருங்க. இம்பிடன்ஸ்னா V by I இருக்கணும். அப்ப V by I ல V-யும் 1 I-யும் 1னா Z11. V1 I வந்து 2 இருந்துச்சுன்னா Z12. V வந்து 2 I வந்து 1 இருந்துச்சுன்னா Z21. V வந்து 2 I வந்து 2 இருக்கு அப்படின்னா Z22. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கரண்ட். அது ரொம்ப முக்கியங்க. மேபி இது கேட்கற கூட வாய்ப்பு இருக்கு. V1 V2 வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். மேபி இந்த வருஷம் வரலாம். ஏன்னா போன வருஷம் மேல கேட்டாங்க, அது கீழே கூட வரலாம். டிபெண்டன்ட் வேரியபிள் I1 I2ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதோட ரெசிப்ரோசிட்டி கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து Z12 equal to Z21. சிமெட்ரிக் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா Z11 equal to Z22. Z11 equal to Z22. அடுத்துங்க இந்த ஹெட்டிங்கும் வந்துருச்சுங்க. இந்த ஹெட்டிங்கும் வந்துருச்சு. Y பாராமீட்டர்னா ஷார்ட் சர்க்யூட்டுங்கிற இந்த ஹெட்டிங், இந்த பிளாக் ஹெட்டிங்கே இருக்கு இந்த வருஷ கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி எல்லாம் தான் கேள்வி கேட்கறாங்க.
அட்மிட்டன்ஸ்னா ஐ பை வினா ஆட்டோமேட்டிக்கா இது நீங்க அப்படியே திருப்பி நீங்களே எழுத ஆரம்பிச்சிருங்க நோட்ல ஐ/வி. அப்ப I1 V1 I2 V2 அதுக்கு நீங்களே போட ஆரம்பிச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்களே எழுதலாங்க ஆட்டோமேட்டிக்கா. இந்த பக்கம் இருந்தா டிபெண்டன்ட், அந்த பக்கம் இருந்தா இண்டிபெண்டன்ட். ஏன் டிபெண்டன்ட் ஏன் இண்டிபெண்டன்ட் மேக்ஸ் வாத்தியார் கட்டிங்னு சொல்லுவாங்க. இதோட ரெசிப்ரோசிட்டி கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா y12 = y21. இதோட சிமெட்ரிசிட்டி கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா y11 = y22. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுத சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுவீங்களா? ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க தானே. V1 V2 = Z11 Z12 Z21 Z22. இந்த பக்கம் வந்து I1 I2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல. இதையும் அப்படிதான் நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுனா நீங்க உங்க விருப்பம். மேட்ரிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. ஈக்குவேஷனா படிச்சிருக்கீங்கன்னா ஈக்குவேஷனா ஃபாலோ பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறது இல்ல, மேட்ரிக்ஸ் வச்சு சால்வ் பண்ண போறது இல்லைங்க. ஜஸ்ட் எங்கெங்க டிராப் என்னென்ன டிராப்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான் பண்ண போறோம். ஓகேங்களா? அங்க என்ன டிராப் ஆன்சர் போடுவோம். இந்த ஈக்குவேஷன் எழுதி சப்ஸ்டிட் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ண போறது இல்லை இந்த இடத்துல. ஓகே தான். அடுத்துங்க டி பேராமீட்டர். இது ரெண்டுமே டி பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே இன்புட் சைடு அல்லது ரெண்டுமே அவுட்புட் சைடு எடுத்துக்கணும். ஓகேங்களா? டி பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டுமே இன்புட் சைடு எடுத்துக்கணும். டி டி பேராமீட்டர் ரெண்டுமே இன்புட் சைடுனா டி டேஷ் பேராமீட்டர் வந்து ரெண்டுமே அவுட்புட் சைடு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இது ரெண்டுமே இன்புட்னா அது ரெண்டுமே அவுட். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மாதிரி V1 I1 எடுத்துட்டீங்கன்னா நீங்க V2 I2 கண்டுபிடிக்க போறீங்க. V2 I2 எடுத்துட்டீங்கன்னா V1 I1 கண்டுபிடிக்க போறீங்க. அதுதான் டி டி டேஷ். ஓகேங்களா? டீனா இன்புட் சைடுல V1 I1 எடுத்துக்கோங்க. டி டேஷ்னா அவுட்புட் சைடு V2 I2 எடுத்துக்கோங்க. அவ்வளவு வேலை முடிஞ்சுக்கோங்க. எதையுமே மக்கடிச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஜெட்டா இம்பிடன்ஸ் V/I, அட்மிட்டன்ஸ்னா I/V. அப்புறம் டி பேராமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் சைடு மட்டும், அவுட்புட் சைடு அந்த சைடு. டி டேஷ்னா அவுட்புட் சைடு இந்த சைடு, இன்புட் இந்த சைடு. அந்த மாதிரி நீங்க ஒரு லாஜிக்கலா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேராமீட்டர்ல எக்ஸாம் ஹால்ல குழப்பம் வராது.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க டி. சார் ஸ்கிரீன் இன்கம்ப்ளீட்டா இருக்கு சார். இல்லைங்களா, ஃபுல்லா தானே இருக்கு. இது வரைக்கும் தெரியுதுங்க. கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சது சார், கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சது. இப்ப தெரியுது, அவங்க சொல்றப்ப தெரியல, இப்ப தெரிஞ்சது சார், இப்ப தெரியுது சார். ஓகே ஓகே. அடுத்த பேராமீட்டர் எழுதுங்க. ஸ்லைடு வேணாலும் கேளுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஹெச் பேராமீட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, உங்களோட H11 வந்து இம்பிடன்ஸ். ஓகேங்களா, H11 வந்து இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னாலே V பை ஐயா இருக்கணும். அதே மாதிரி H22 வந்து அட்மிட்டன்ஸ். அட்மிட்டன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து I பை வியா இருக்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு எண்ட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெச் பேராமீட்டர் ஈஸியா ஞாபகத்து வந்துடும். ஓகேங்களா, இந்த ரெண்டு எண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. H11ன்னா இம்பிடன்ஸ். அப்போ H11 அதுலயே 11 வந்துருச்சு. அப்ப இங்க V1 I1 இங்க வந்துரும். H22ங்கிறது அட்மிட்டன்ஸ். அப்ப இங்க 2 இங்க 2 வந்துரும். பேலன்ஸ் இருக்கிறது நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எழுதிட்டீங்கனாலே பேலன்ஸ் இருக்கிறது நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹெச் பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. H11 அப்படின்னா இம்பிடன்ஸ், H22 அப்படின்னா அட்மிட்டன்ஸ். அப்ப நீங்க எழுதுறப்பவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கம்ப்ளீட்டா ஹெச் பேராமீட்டர் எந்த டவுட் இல்லாம நீங்க எழுதிடுவீங்க. ஓகே தானே. அடுத்து ஜி பேராமீட்டர். இந்த ஜி பேராமீட்டர் அப்படியே உல்டாவா தூக்கி போட்டுருங்க. G11ன்னா அட்மிட்டன்ஸ். அட்மிட்டன்ஸ்னா I பை வி.
இங்க 1 இருக்கு, அப்ப இங்க 1 அதே மாதிரி G22ங்கிறது இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னா என்னங்க, V/I. இங்க 2 இருக்கு, இங்க 2 அப்புறம் பேலன்ஸ் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேலன்ஸ் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 6 பேராமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுல எந்த டவுட் இருக்காதுங்க. எடுத்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இம்பிடன்ஸ் V/I போட்டுருவீங்க. ரெண்டாவது பேராமீட்டர் வந்து அட்மிட்டன்ஸ் I/V போட்டுருவீங்க. மூணாவது பேராமீட்டர் வந்து ABCD டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர். டிரான்ஸ்மிஷன்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட் V1 I1, அவுட்புட் சைட்ல V2 I2, அவ்வளவுதான். இடையில மைனஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் அந்த மைனஸ் வருதுன்னா, உங்களுக்கு கரண்ட் வந்து இன்கமிங்கா இருக்காம அவுட் கோயிங்கா போயிட்டு இருக்கு. கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுங்க டிரான்ஸ்மிஷன் லைன்ல கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறங்காட்டி உங்களுக்கு வந்து மைனஸ் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் EMT ல படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேண்டாம், ஏன் டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகுது ஞாபகம் வச்சுக்கிறப்போ V1 I1 T டேஷ் போட்டீங்கன்னா V2 I2 எடுத்துக்கோங்க, V1 I1 எடுத்துக்கோங்க, V2 I2 அதே மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி தான் நீங்க வந்து ஹெச் பேராமீட்டர் பாக்குறப்போ H11 இம்பிடன்ஸ், H22 அட்மிட்டன்ஸ் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிக்கலாம். G பேராமீட்டர் அப்படியே G11 அட்மிட்டன்ஸ், G22 இம்பிடன்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 6 பேராமீட்டர் எழுதுறதுலயும் உங்களுக்கு டவுட் வேணா மக்கப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது மட்டும் மக்கப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லாஜிக்கா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் எழுதுவீங்கனாலும் உங்களுக்கு மறக்காம டவுட் இல்லாம கான்பிடென்ட் எக்ஸாம் ஹால்ல இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுத முடியும். சார் சொல்லுங்க சார், H பாராமீட்டரோட சிமெட்ரிக்கல் கண்டிஷன் என்ன சார்? H11 இன்டு மேல் H22 minus H21 H22 தப்பா எழுதினா ரெண்டு இடத்துலயும் H22 தான் வருமா சார்? ஆமாங்க, H22 தான் வரும். தப்பா எழுதிட்டேன்னா பாத்துக்கோங்க, எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. நான் கையில நோட்ஸ் இல்ல, தப்பா எழுதினா சொல்லுங்க, மாத்திக்கலாம். H12 தானே சார்? இந்த இடத்துலங்களா செக் பண்ணிக்கோங்க. நான் அப்படிதான் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க, அது தப்பா இருந்தா மாத்திக்கலாங்க. கையில நோட்ஸ் இல்ல, கொஸ்டின் மட்டும்தான் இருக்குங்க. செக் பண்ணிக்கோங்க, அதையா டவுட்டா இருந்தா. ரெசிப்ரோக்கல் ஓகே தானங்க? ரெசிப்ரோக்கல் கரெக்ட் தானே? H12 = -H21 ரெசிப்ரோக்கல் கரெக்ட் தாங்க? ரெசிப்ரோக்கல் கரெக்ட். சரி ஓகேங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி நான் தப்பா எழுதியிருந்தேன்னா மாத்திக்கலாம். ஓகேங்களா, அடுத்துங்க ரிலேஷன் பிட்வீன் 2 போர்ட் நெட்வொர்க். ரிலேஷன் பிட்வீன் 2 போர்ட் நெட்வொர்க்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களோட அட்மிட்டன்ஸ் வேணும்னா நீங்க வந்து இம்பிடன்ஸ் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா அட்மிட்டன்ஸ், இதே வைஸ் வருஷம். ஓகேங்களா, Z = Y இன்வர்ஸ்னால எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா, அதாவது ABCD இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா ABCD டேஷ் கிடைக்கும். அதே மாதிரி G பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் H இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு G பேராமீட்டர் கிடைக்கும். ரெண்டு ஒன்னு வைஸ் வருஷம் ஆகும். ஒரு கொஸ்டின், ஒரு நல்ல கொஸ்டின், அதை எடுத்துக்கோங்க. சார் ஸ்லைட் சார். ஓகேங்க, சார் தேங்க்யூ சார். ஓகே.
இந்த சம் ட்ரை பண்ணுங்க, இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்க. சார் மாத்தி வைக்கோங்க, மாத்தி 2112 2112 டிட்டர்மினன்ட். இதுக்கு என்ன ஆன்சர் வருது? இதுக்கு என்ன ஆன்சர் வருது? பியா சார் 1/y21. 1/y21. ஓகேங்க. ட்ராப், கரெக்டான ட்ராப்ல விழுந்தீங்க. பி இல்ல, பி இல்லங்கிறப்ப போத் ஏ பி இல்ல. நன் ஆர் ஏங்க, ஏ ஆர் டி? ஏ சார். ஏ ஏ தாங்க கரெக்ட் ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க 2 போர்ட் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் ரேஷியோ ஆஃப் ஓப்பன் சர்க்யூட் அவுட்புட் வோல்டேஜ்ங்க. ஓப்பன் சர்க்யூட் அவுட்புட் வோல்டேஜ்ங்கிறது என்னங்க? V2 டிவைடட் பை இன்புட் கரண்ட். இன்புட் கரண்ட்ங்கிறது என்னங்க? I1. இன்புட் சைடுல இருக்கிறது I1. ரேஷியோ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் அவுட்புட் சைடுல இருக்கிறது V2 டிவைடட் பை I1. இது என்னங்க? ஆக்சுவலா Z21. அப்புறம் ஏங்க Z12 சொன்னீங்க? ரெசிப்ரோக்கல் தானே சார்? ஓகேங்க, ரெசிப்ரோக்கல் இருக்கு. அந்த இடத்துல ரெசிப்ரோக்கல் இருக்குங்க. அந்த ஓட் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல சின்ன ஓடா கொடுத்துட்டான் ரெசிப்ரோக்கல்ங்கிறத. பட் ஆக்சுவலா அது ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்குங்கிறப்ப Z21 ஈக்குவல் டு என்னங்க? Z12. ஓகே. 1/y21 சொன்னீங்க. அந்த 1/y21 ஏன் வராதுன்னு நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா Z21 ஈக்குவல் டு 1/y21. அதாவது நீங்க இந்த முன்னாடி இந்த ரிலேஷன் படி பாக்குறப்போ ஜட்டுங்கிறது 1/y தான். அப்போ அது வந்து 1/yங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா Z21 ஈக்குவல் டு 1/y21 நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. நீங்க யோசிச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் இருக்குங்க. நீங்க யோசிச்சது கரெக்ட் தான், பட் அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா டோட்டல் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இன்வெர்ஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த பிராக்கெட் எதை குறிக்குதுங்க? இந்த பிராக்கெட் வந்து ஒய் வெறும் ஒய்யா போடல, நம்ம அந்த ஒய்ய பிராக்கெட்ல போட்டிருக்கோம். அந்த பிராக்கெட் வந்து மேட்ரிக்ஸ் தான் குறிக்குது. அப்ப டோட்டல் மேட்ரிக்ஸவே நம்ம இன்வெர்ஸ் எடுக்கணும். அதாவது வந்து உங்களோட Z11 Z12 Z21 Z22 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலன்ட்டுங்க? ஒய் இன்வெர்ஸ்க்கு ஈக்குவல். ஒய் இன்வெர்ஸ்ங்கிறது என்னங்க? 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய், y11 y22 மைனஸ் y21 y12 இன்டூ y22. அந்த இடத்த மாத்திக்குவோம், மைனஸ் y1 இங்க சைனை மாத்திக்குவோம்ல, y21 y11. ஓகேங்களா? இதுக்குதான் ஈக்குவலன்ட். அப்ப இந்த இடத்துல Z21 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலன்ட்டுங்க? Z21ங்கிறது எதுக்கு ஈக்குவலன்ட்டுங்க? மைனஸ் y21 டிவைடட் பை y11 y22 மைனஸ் y21 y12க்கு தான் ஈக்குவலன்ட்டுங்க. எதுக்கு நாட் ஈக்குவலன்ட் இல்ல? 1/y21க்கு ஈக்குவல், நாட் ஈக்குவலன்ட். ஓகேங்களா? 1/y21க்கு நாட் ஈக்குவலன்ட். நீங்க யோசிச்சது கரெக்ட் தான், பட் அது மேட்ரிக்ஸ்ல யோசிச்சீங்கன்னா கரெக்டா வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த சம்ல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு நல்ல சம். அடுத்த சம் போலாம். இதுக்கு Z பாராமீட்டர் கண்டுபிடிக்கணுங்க. நம்மளோட Z பாராமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் Z பாராமீட்டர் நம்ம எழுதிக்குவோம்.
ஜெட் பேராமீட்டர் நம்ம எழுதிக்கோங்க. ஜெட் பேராமீட்டர் என்னங்க, இம்பிடன்ஸ்னா வி பை ஐ. அப்போ V1 ஈக்குவல் டு Z11 I1 Z12 I2 V2 ஈக்குவல் டு Z21 I1 பிளஸ் Z22 I2. ஜெட் பேராமீட்டர் எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு வந்து மேல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். மேல இருக்கிறதுல வந்து Z11 கண்டுபிடிக்கணும்னா I2 0 பண்ணணும். கரெக்டுங்களா. Z11 கண்டுபிடிக்கணும்னா I2 0 பண்ணணும். அதே மாதிரி Z12 கண்டுபிடிக்கணும்னா I1 0 பண்ணணும். அதே மாதிரி Z21 கண்டுபிடிக்கணும்னா I2 0 பண்ணணும். Z22 கண்டுபிடிக்கணும்னா I1 0 பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரி 0 பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு KVL எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா. எப்பவுமே நீங்க இந்த 0 பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒரு சம்முக்கு தகுந்த மாதிரி தான் அதை பண்ணணும். ஓகேங்களா. எல்லா சம்முக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா 0 பண்ணி கண்டுபிடிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணா சம்முக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க இன்புட் சைடு KVL என்னங்க V பை I எழுதிக்கலாம். அவுட்புட் சைடு KVL வந்து V2 கிடைச்சிரும். ஓகேங்களா. இன்புட் சைடு KVL V1 அவுட்புட் சைடு KVL வந்து V2 கிடைச்சிரும். நீங்க சம்முக்கு தகுந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன வரப்போகுதுங்க, இந்த இடத்துல வந்து இன்புட் V1, இந்த இடத்துல வந்து அவுட்புட் V2. ஓகேங்களா. நீங்க KVL இப்படி எழுதுங்க, இந்த KVL இப்படி எழுதுங்க. உங்களோட கரண்ட் எங்க வருதுங்க, உங்களோட கரண்ட் I1, உங்களோட கரண்ட் வந்து I2. அப்ப இங்க வர்றது என்னங்க, I1 வருது, I2 வருது. அப்ப இங்க வர கரண்ட் என்னங்க, I1 பிளஸ் I2. இங்க வர கரண்ட் வந்து I1 பிளஸ் I2. ஓகேங்களா. இப்ப ரெண்டு KVL எழுதுங்க. ஃபர்ஸ்ட் V1க்கு KVL எழுதுறேன். KVL 1 வேணா எடுத்துக்கோங்க. KVL 1 V1 மைனஸ் I1 ZA ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாங்க. ஏன்னா KVL தான் எடுக்க போறோம். ஏன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். V1 ஈக்குவல் டு I1 ZA பிளஸ் I1 பிளஸ் I1 பிளஸ் I2 இன்டூ ZP பிளஸ் I1 பிளஸ் I2 இன்டூ ZP. ஓகேங்களா. அடுத்து இது நீங்க பிரிச்சு எழுதினீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ZA பிளஸ் ZP Sir, பிளஸ் ZC தானே சார்? I1 plus I2 into ZC. C. ZA plus ZC into I1 plus ZC into I2. இது ஃபர்ஸ்ட் KVL. இது வந்து ஃபர்ஸ்ட் KVL. அதே மாதிரி KVL 2 எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா KVL 2 வந்து V2 ஈக்குவல் டு என்ன வரப்போகுதுங்க, இந்த இடத்துல ZC into I1 plus ZB plus ZC into I2ன்னு வரப்போகுதுங்க. இது வந்து உங்களோட Z பேராமீட்டர். அதாவது வந்து ஒரு T நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு T நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க பார்த்தோம்னா அதோட Z பேராமீட்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வருங்க, ZA பிளஸ் ZC, இந்த இடத்துல ZC, இந்த இடத்துல ZC, இந்த இடத்துல ZP பிளஸ் ZC. ஒரு T நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு T நெட்வொர்க் கொடுத்து Y பேராமீட்டர் கேட்டாங்கன்னா Z கண்டுபிடிச்சிருங்க. Z கண்டுபிடிச்சிட்டு இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு Y பேராமீட்டர் கிடைச்சிரும். ஓகேங்களா. Z கண்டுபிடிச்சிட்டு இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா Y கிடைச்சிரும். ஒரு T பார்த்தோம்னா ZA ZC, அடுத்துங்க ZC, மறுபடியும் ZC, ZC ZB இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து போலாங்க. அடுத்துங்க Y பேராமீட்டர். டிட்டர்மைன் Y பேராமீட்டர். பை நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. இந்த பை நெட்வொர்க் கொடுத்து Z கேட்டாங்கன்னா Y கண்டுபிடிச்சிட்டு Yல இருந்து இன்வெர்ஸ் எடுத்துருங்க. YC, YA, YB. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நோடல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் Y பேராமீட்டர் தானே, Y எழுதிக்கலாம். Yங்கிறது அட்மிட்டன்ஸுங்க. I1 ஈக்குவல் டு Y11 V1 பிளஸ் Y12 V2, I2 ஈக்குவல் டு Y21 V1 பிளஸ் Y22 V2. ஓகேங்களா. நோடல் எடுத்துக்கோங்க. நோடல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கமிங் கரண்ட், அடுத்து இங்க போற கரண்ட், அடுத்து இங்க போறது. இங்க V1 இருக்குங்க, இங்க V2 இருக்கு. V1 பை YA, இந்த இடத்துல வந்து V1 மைனஸ் V2 பை YCன்னு எழுதுவோம். ஓகேங்களா. நான் டைரக்ட் எழுதிடுறேங்க. பை நோடல் மைனஸ் I1 இன்கமிங் பிளஸ் V1 YA பிளஸ் V1 மைனஸ் Y2 இன்டூ YC ஈக்குவல் டு 0. மறுபடியும் பை ரெண்டாவது நோடலுங்க. பை நோடல்
at v2 minus I2 plus v2 yb plus v2 minus v1 into yc equal to 0. ஓகேங்களா? இதை ஃபைனலாக நீங்கள் y பேராமெட்ரிக் எடுத்து எழுதினீங்க அப்படின்னா y equal to ya plus yc minus yc minus yc yb plus yc. நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பை நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய் கண்டுபிடிச்சிருங்க, ஜெட் கேட்டானா இன்வெர்ஸ் எடுத்துருங்க. டி நெட்வொர்க் கொடுத்தானா ஜெட் கண்டுபிடிச்சிருங்க, அடுத்து ஒய்க்கு இன்வெர்ஸ் எடுத்துருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Determine Z and Y parameter. The following network. ட்ரை பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் y பாராமீட்டர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. y பாராமீட்டர் சொல்லுங்க. y பாராமீட்டர் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருதுங்க y பாராமீட்டருக்கு? minus 5 minus 5 27. ஓகே, கரெக்ட்டுங்களா? அது அட்மிட்டன்ஸ்ல I by V ல அங்க ஓம்ஸ் தாங்க இருக்கு, அங்க ஓம்ஸ் இருக்கு. அட்மிட்டன்ஸ்னா மோ தானே வரணும். Yes sir. அப்ப எப்படி மாறணுங்க? 1/20. ஆமாங்க, 1/20 plus 1/5 minus 1/5 minus 1/5 1/5 plus 1/15 வரணும்ல. இப்படி எழுதணும். y பாராமீட்டர் இப்படி எழுதணும். மிஸ்டேக்லாம் கிளாஸ்லயே பண்ணிருங்க. மிஸ்டேக்லாம் கிளாஸ்லயே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல கிறிஸ்டல் கிளியரா எழுதிக்கலாம். என்ன மிஸ்டேக்னாலும் இந்த இடத்துல ஏன்னா 2 போர்ட் நெட்வொர்க்ல கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வரும். அது நம்ம கிளாஸ்லயே எவ்வளவு தூரம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறோமோ, எலிமினேட் பண்ணிக்கிறோமோ, எக்ஸாம் ஹால்ல ஈஸியா எழுதிக்கலாம். இதை இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு Z பாராமீட்டர் கிடைச்சிரும். இதை இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா Z பாராமீட்டர் கிடைச்சிரும். அதுக்காக தான் இந்த கேள்வி. ஆக்சுவலா அந்த மிஸ்டேக் நடக்கும், அந்த மிஸ்டேக் எல்லாத்துக்கும் நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி. இதை நீங்க வந்து ஒய் இன்வெர்ஸ் இதை நீங்க சால்வ் பண்ணி ஒய் இன்வெர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு Z பாராமீட்டர் கிடைச்சிருக்கீங்களா. அதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு மட்டும் தான் நான் அந்த சம். அடுத்த கொஸ்டின். சப்போஸ் இதே கொஸ்டின்ல இப்படி கொடுத்திருந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி 25 -5 -5 -30 சாரி +30 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த சிம்பிள் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. y பாராமீட்டர்னா மோ யூஸ் பண்ணணும், z பாராமீட்டருக்கு ஓம்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த சிம்பிள் மட்டும் செக் பண்ணி கொடுக்கும்போதே அவன் இந்த சிம்பிள்ல கொடுத்துட்டானா நீங்க இப்படி எழுத வேண்டாம். கொடுக்கும்போதே அவன் இந்த சிம்பிள்ல கொடுத்துட்டானா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எழுதிக்கலாம். கொடுக்கும்போது ஓம்ஸ்ல கொடுத்திருந்தானா நீங்க இப்படிதான் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நோட்லயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த சம் ட்ரை பண்ணுங்க, இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி டி நெட்வொர்க் பிளஸ் பை நெட்வொர்க் ரெண்டு கலந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் போட்டுருங்க. டி பிளஸ் பை அந்த மாதிரி உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார் டெல்டா போட்டுருங்க. இங்க பாருங்க, இதுக்கு ஸ்டார் டெல்டா எடுத்தீங்கன்னா என்ன வருங்க, எல்லாமே 3 அப்போ இங்க 1 இங்க 1 இங்க 1 வந்துருங்க. அப்ப இங்க எவ்வளவுங்க 1 + 1 2. அப்ப இந்த இடத்துல எவ்வளவுங்க 1 + 1 2. இங்க ஒரு 1 ohms தான் இருக்க போகுது, மறுபடியும் இங்க ஒரு 1 ohms தான் இருக்க போகுது. அப்ப இங்க 2 1 1 தான் வரும். ஓகேங்களா, எல்லாமே 3 3 3ங்கிறப்ப உங்க ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன்ல 1 1 1 தான் வரும். அப்ப இங்க 1 + 1 2, இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 தான் இருக்குதுங்க. அப்ப டைரக்டா நீங்க Z எழுதிக்கலாம். ஏன்னா ஓம்ஸ்ல இருக்கிறப்ப Z எழுதிக்கிறதா ஈஸி. அது இல்லாம டி பேராமீட்டர்ல தான் இருக்கு. Z எழுதிக்கோங்க. Z என்ன வருங்க 2 + 1 3 1 1 1 + 1 2 வருங்க. ஜஸ்ட் இதோட இன்வர்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட இன்வர்ஸ் என்ன வருங்க, இதோட டிட்டர்மினன்ட் என்னங்க 3 to 2 6 - 1 5. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணுங்க, இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இது கீழே வந்துடணும். அப்ப 2/5. இந்த பக்கம் என்ன வந்துருங்க 3/5. இங்க சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும், -1/5 -1/5. அவ்வளவுதாங்க. இது y பாராமீட்டர், இது z பாராமீட்டர், y பாராமீட்டர். டி பை கலந்துருந்துச்சுன்னா ஸ்டார் டெல்டா போட்டுக்கோங்க. டி பை கலந்துருந்துச்சுன்னா ஸ்டார் டெல்டா போட்டுக்கோங்க. சார் இந்த இன்வர்ஸ் மட்டும் எடுக்கிறது கொஞ்சம் சொல்லித்தாங்களே சார். ஒய் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்களா, அது மட்டும் கொஞ்சம் சொல்லித்தாங்க சார். ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸோட ஏ இன்வர்ஸ், உங்களோட ஒரு ஏ மேட்ரிக்ஸ் இருக்குனாங்க, அதோட டிட்டர்மினன்ட் வந்து அதோட டிட்டர்மினன்ட் வந்து ஏன்னு, அந்த டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 1/det ஆஃப் ஏ இன்டூ உங்களுக்கு வந்து அந்த இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இங்க ABCDன்னு இருக்கு அப்படின்னு வைங்களேன், நீங்க வந்து இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். D - B - இங்க சைன் மாத்திக்கணும். இங்க வந்து ஏவும் டியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏவும் டியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இசட் இருக்கு, இசட்டுக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் பேராமீட்டர் கிடைச்சிருங்க. அப்போ இசட்டுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/det ஆஃப் இசட். டிட்டர்மினன்ட் ஆஃப் இசட்ங்கிறது என்னங்க 3 × 2 6 - 1. அப்போ 1/5 இருக்குங்க. அப்புறம் இந்த இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுங்களா, இங்க 2 இங்க 3 போட்டுக்கீங்க, இங்க -1 இங்க -1. இந்த 5 நான் உள்ள போட்டேன். அவ்வளவு புரிஞ்சு சார், புரிஞ்சு. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. அடுத்த क्वेश्चन. இதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு Z பாராமீட்டர் ஆர் Y பாராமீட்டர் ட்ரை பண்ணுங்க. சார் அது ZA வாங்க சார். ZA எடுத்துக்கோங்க, ZP ஏதோ ஒண்ணுங்க, அது ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ZC ZA ZP ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. வெறும் ஜட்னு வச்சாலும் ஓகே. ஏன்னா அங்க ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. ஆன்சர் என்ன வருதுங்க, Z பாராமீட்டர் ZA எவ்வளவு வருதுங்க, ZA எவ்வளவுங்க, ZB எவ்வளவு, ZA ZA எவ்வளவுங்க, இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்ப நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணுங்க, ZAக்கு பதிலா 0. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அப்ப ZBக்கு பதிலாகவும் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணுங்க, 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்ப Z பாராமீட்டர் என்னங்க, இது பிளஸ் இது ZB.
அடுத்துங்க வெறும் ZP, அடுத்துங்க வெறும் ZP, மறுபடியும் இது பிளஸ் ZP. Y பேராமீட்டர் என்ன வருதுங்க? Y பேராமீட்டர் Y பேராமீட்டர் Y பேராமீட்டர் Y Infinity. பேராமீட்டர் ஆமாங்க இன்ஃபினிட்டிங்க. Z இன்வெர்ஸ் எடுப்பீங்க. Z இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா ஏன்னா இதோட டிட்டர்மினன்ட் 0, டிட்டர்மினன்ட் 0ங்கிறப்ப இன்ஃபினிட்டிங்க. அப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி நெட்வொர்க்குக்கு Y பேராமீட்டர் வந்து அன்டிஃபைன்டு. இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து Y பேராமீட்டர் வந்து அன்டிஃபைன்டு. அடுத்த கேள்வி, இது ட்ரை பண்ணி பாருங்க, இது ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு யாருங்க அன்டிஃபைன்ட் ஆயிருவா? இதுக்கு இந்த மாதிரி நெட்வொர்க் யார் அன்டிஃபைன்ட் ஆயிருவாங்க? இசட் பேராமீட்டரா சார்? Z பேராமீட்டர். ஆமாங்க Z பேராமீட்டர் இதுக்கு அன்டிஃபைன்டுங்க. Z பேராமீட்டர் அன்டிஃபைன்னா அப்போ Y பேராமீட்டர் மட்டும் வருங்க. Y பேராமீட்டர் வரும்னா இப்ப இந்த இடத்துல YA இருக்கணும், இந்த இடத்துல YB இருக்கணுங்க. இந்த இடத்துல YA எவ்வளவுங்க? 0. 0ங்க. இந்த இடத்துல YA 0, மறுபடியும் இந்த இடத்துலயும் YBயும் 0 ஓகேங்களா? Yங்கிறது வந்து இங்க ஆக்சுவலா ஓப்பன் சர்க்யூட்ங்கிறப்ப இன்ஃபினிட்டி, அது Yங்கிறனால உங்களுக்கு 1/∞ 0 ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட்னா இன்ஃபினிட்டி, பட் அது Yங்கிறங்காட்டி உங்களுக்கு 1/∞ வந்து உங்களுக்கு 0 ஆயிடும் ஓகேங்களா? அப்ப இந்த பக்கம் 0, இந்த பக்கம் 0, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டோட்டல் Y பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1/ZS - 1/ZS - 1/ZS 1/ZS ஓகேங்களா? உங்களோட Z பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா Y இன்வர்ஸ் ஈக்குவல் டு Z அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் சொல்லுங்க. போர்ட்ல Z பீக் எந்த இடத்துலங்க? லாஸ்ட் ப்ராப்ளம் எதுக்குங்க? இதுல ஏன் சார் Z பீக் மைனஸ் போடல? அதாவது Z 1221க்கு ஏன் சார் மைனஸ் போடல? அதுல மட்டும் மைனஸ் போட்டிருக்கோம். இதுல சொல்றீங்களா? அந்த கால்குலேஷன் நம்ம இங்க பார்த்தோம்லங்க, அந்த கால்குலேஷன் நம்ம இங்க பார்த்தோம்ல. இது நோடல் எடுக்கிறப்போ உங்களுக்கு இங்க ஒரு இன்கமிங் ஒரு அவுட் கோயிங் கரண்ட் வரங்கேட்டி உங்களுக்கு ஒரு மைனஸ் ஆகுதுங்க இந்த இடத்துல. இதை சால்வ் பண்ணும்போது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா இங்க -V2 வருது பாருங்க, இந்த -V2 வருது பாருங்க. உங்களோட இதை நான் சால்வ் பண்றேன். I1 ஈக்குவல் டு V1 இன்டூ YAங்க பிளஸ் V1 YC மைனஸ் V2 YCன்னு வருங்க. அப்ப இது நீங்க வந்து YA பிளஸ் YC எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து V1 மைனஸ் V2 இன்டூ YC வரும். ஒரு நோடல் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு அவுட் கோயிங் கரண்ட் இருக்குங்க. இது இன்கமிங் ஒரு அவுட் கோயிங் கரண்ட் மூணுனால உங்களுக்கு இங்க மைனஸ் வருதுங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம KVL அப்ளை பண்றப்போ இது வெறும் ரெசிஸ்டர் நெட்வொர்க் அப்படிங்கறனால நீங்க இந்த கேவில் எடுக்கிறப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டுமே இன்கமிங் கரண்டா இருக்கு. ரெண்டுமே இன்கமிங் கரண்டா இருக்குங்கேட்டி உங்களுக்கு I1 பிளஸ் I2ன்னு வரங்கேட்டி உங்களுக்கு இங்க பிளஸ்ஸா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு இன்கமிங், இங்க வந்து V1 அப் ஃபார் V2, இந்த இடத்துல அவுட் கோயிங்கா இருக்கு. இந்த நோட பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு இன்கமிங் ஒரு அவுட் கோயிங். இந்த அவுட் கோயிங் மூலியமா உங்களுக்கு இங்க நெகட்டிவ் சைனுங்க. இங்க வந்து பாருங்க ரெண்டுமே இன்கமிங் உங்களுக்கு இங்க பாசிட்டிவ் சைனும் வருதுங்க. அதான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள டிஃபரன்ஸா இருக்குங்க. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ஓகே. அடுத்த சம்ம இது ட்ரை பண்ணி பாருங்க. H12 அந்த H11 அப்படிங்கிறது இம்பிடன்ஸுங்க, H22ங்கிறது அட்மிட்டன்ஸ். அதை ஞாபகம் வச்சு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க முன்னாடி பார்த்து ஈக்குவேஷன் எழுதாதீங்க. ஜஸ்ட் H11னா இம்பிடன்ஸ்,
H22 அட்மிட்டன்ஸ். அதை வச்சு ஈக்குவேஷனை எழுதுங்க. அது ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இந்த இடத்துல வெறும் H12ங்கிற மட்டும் கேட்டிருக்காங்கிறப்ப எதை ஜீரோ பண்ணுமோ அதை ஜீரோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஈக்குவேஷன் எழுதிட்டீங்களா? ஹெச் பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் H11 அப்படிங்கிறது இம்பிடன்ஸுங்க. இம்பிடன்ஸ்னா அப்ப இங்க V1 வந்துடணும். H11ங்கிறது இம்பிடன்ஸ்னா இங்க I1 வந்துடணுங்க. அப்ப இங்க I1 வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க V2 வந்துடணும். H12 V2. H22ங்கிறது அட்மிட்டன்ஸுங்க. அட்மிட்டன்ஸ்னா இங்க என்ன வந்துடணும் 22. அப்ப இங்க I2 இருக்கணும். இங்க பிளஸ் H22 இங்க என்ன இருக்கணுங்க, இங்க மறுபடியும் V2 இருக்கணும். அப்ப இங்க யார் இருக்கணும், இங்க மறுபடியும் I1 தான் இருக்கணும். H21. இதுல யாருக்கு டவுட் இருக்குங்களா? இந்த மாதிரி எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன கேட்கறாங்க, அவங்க H12 கேட்கறாங்களா? H12 இங்க இருக்குங்களா? H12ங்கிறப்போ H12 ஈக்குவல் டு என்னங்க, V1 by V2 வேர் I1 ஈக்குவல் டு 0. V1 by V2 வேர் I1 ஈக்குவல் டு 0ங்க. இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. V1 by V2 வேர் I2 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல என்ன இருக்குங்க, இந்த இடத்துல இன்புட் வோல்டேஜ் V1, இந்த இடத்துல வந்து இன்புட் அவுட்புட் V2, இங்க உங்களோட இன்கமிங் கரண்ட் I1, இது என்னங்க ஈக்குவல் டு 0. அப்ப இங்க இன்கமிங் கரண்ட் 0னா இந்த I1 கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகாது. இந்த I2 கரண்ட் வேணா இங்க ஃப்ளோ ஆகும். அவன் என்ன கேட்கறாங்க, V1 by V2 கேட்கறானா, இங்க என்ன வோல்டேஜ் டிராப் வருங்க, இங்க V1 தான் வரும். ஏன்னா இங்க இன்புட் கரண்ட் வந்து 0ங்கிறப்போ இங்க என்ன டிராப்புமே இருக்காது. இங்க எந்த டிராப்புமே இல்லை அப்படின்னா இங்க இருக்கிற V1 டைரக்டா இங்க வந்துருங்க. இங்க வந்து V1 by V2 கேட்கறாங்க. V1 by V2 ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் V1 டிராப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. V1 டிராப் என்னங்க, V1 டிராப் என்னங்க, R into V2 divided by என்னங்க 2R. R into V2 divided by 2R. R கேன்சல் பண்ணிக்கோங்க. V1 by V2 என்ன வந்துருங்க, V1 by V2 equal to என்னங்க 1/2. V1 by V2 equal to 1/2. உங்களோட H12 வந்து 1/2. இதுல யாருக்கு டவுட் இருக்குங்களா? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல நீங்க கண்டுபிடிச்சு ஈக்குவேஷனலி சப்ஸ்டிட் பண்றதுனால பண்ணலாம், உங்க விருப்பம் தான். பட் டிராப் இந்த I1 ஈக்குவல் டு 0னா அங்க டிராப் இருக்காது. அங்க டிராப் இல்லைன்னா இதுக்கு நேரம் இங்க வந்துடும். அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குங்க. கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். இந்த சம்ல யாருக்கு டவுட் இருந்தா கேளுங்க. அட்லீஸ்ட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கால்குலேஷன் விட்டுருங்க. அந்த ஹெச் பேராமீட்டர் நீங்க பார்க்காம எழுதினீங்கனாலே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ் தான் எனக்கு தெரியும். இல்ல சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ட்ரெடிஷ்னலா பண்றது பாத்தீங்கன்னா Z பேராமீட்டர் எழுதுவீங்க. Z பேராமீட்டர் எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்க, V1 ஈக்குவல் டு 2R I1 பிளஸ் R I2. V2 ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க, R I1 பிளஸ் 2R I2 எழுதுவீங்களா? இதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஹெச் பேராமீட்டர் ஞாபகம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்ஸ் இது எழுதிட்டீங்கன்னா V1 by V2 கிடைக்குங்களா? I1 ஈக்குவல் டு 0. அப்ப ரெண்டுலயும் I1 ஈக்குவல் டு 0 போட்டு V1 by V2 போடுங்க. I1 ஈக்குவல் டு 0 பண்ணிருங்க. R கேன்சல் பண்ணிருங்க. I2 கேன்சல் பண்ணிருங்க. என்ன வந்துருங்க, மறுபடியும் 1/2 தான் ஆகும். மறுபடியும் 1/2 தான் ஆகும். ஓகேங்களா? அப்படி போட்டாலும் ஓகே, இப்படி போட்டாலும். இந்த இடத்துல வந்து மறுபடியும் இன்னொன்னு கண்டுபிடிக்கலாங்க. ஏன்னா இப்ப V1 இருக்குங்களா, இங்க I2 கொண்டு வந்துருங்க. அப்ப V1 by I2 இங்க இருக்குங்க, ஹோல் டிவைடட் பை இந்த இடத்துல என்னங்க V2 by I2 இருக்கா, இந்த இடத்துல V2 by I2 இருக்குங்களா, V2 by I2 இருக்கு. இந்த இடத்துல யார் இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து H12 இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல வந்து H12 இருக்கு. ஏன்னா நம்ம இங்க H12 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இங்க H12. அப்ப இந்த H12ங்கிறது ஒண்ணு இல்லைங்க. அப்ப இந்த H12 ஈக்குவல் டு என்னங்க, V1 by I2ங்கிறது என்னங்க Z12 டிவைடட் பை V2 by I2ங்கிறது என்னங்க Z22. இப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. இப்படி கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் போலாம்.
என்னென்ன ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க இந்த சம்ல? ரெசிப்ரோக்கல்னு இருக்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் சார். ஆப்ஷன் பண்ணலாம். அண்ட் சி எலிமினேட். இது என்ன ஆன்சரா இருக்கு? 4 ஆப்ஷன். ஆப்ஷன் பி சார். அசிமெட்ரிக்கல் அண்ட் நான் ரெசிப்ரோக்கல் யாரும் சொல்றீங்களா? அசிமெட்ரிக்கல் அண்ட் நான் ரெசிப்ரோக்கல் ஒரு சர்க்கியூட்டை பார்த்தோன்னா ஓகேங்கண்ணா. நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தாங்கிறத சொல்லிடுறேங்க. ஆக்சுவலா இந்த ஒரு சர்க்கியூட்டை பார்த்தோன்னா நீங்க வந்து வெறும் ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அங்க வந்து வெறும் ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கு. டிபெண்டன்ட் சோர்ஸை நீங்க விட்டுருங்க. டிபெண்டன்ட் சோர்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அங்க வந்து வெறும் ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கு. நீங்க இருந்தாலும் அதை வந்து நான் ரெசிப்ரோக்கல்னு கன்க்ளூட் பண்ண வேண்டாம், ரெசிப்ரோக்கல்னு கன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல சிமெட்ரிக்கலா நான் சிமெட்ரிக்கலான்னு சொல்லி ஆகணும். சிமெட்ரிக்கலா நான் சிமெட்ரிக்கலான்னு சொல்றப்பவே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா அந்த நெட்வொர்க் வந்து ரெசிப்ரோக்கலா நான் ரெசிப்ரோக்கலாங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்ப இந்த சர்க்கியூட்டை பார்த்த வரைக்கும் ஒரு சர்க்கியூட்டை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த சர்க்கியூட் வந்து சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல்னு சொல்லிடக்கூடாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்க முன்னாடி ஒரு சம் போட்டோம் இல்லைங்களா, இங்க வந்து இங்க 1 2 1 போட்டோம் இல்லைங்களா, இந்த பக்கம் கொடுக்குற இம்பிடன்ஸ் இந்த பக்கம் கொடுக்குற இம்பிடன்ஸ் வச்சுதான் நம்ம என்ன சொன்னோம், அது சிமெட்ரிக்கல்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க ஈவன் தோ டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தாலும் இம்பிடன்ஸ் சேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஈவன் தோ டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்திருந்தாலும் நீங்க இன்புட் சைடு இம்பிடன்ஸும் அவுட்புட் சைட்ல இருந்து இம்பிடன்ஸ் பாக்குறப்பவும் சேமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அதனால செகண்ட் கண்டிஷனும் தேர்ட் கண்டிஷனும், அதாவது வந்து நீங்க ஒரு நெட்வொர்க்கை பைசெக்ட் பண்ணும்போது அதோட ஹாஃப் இதோட ஹாஃப் சேமா இல்லைன்னா உடனே அசிமெட்ரிக்கல்னு சொல்லக்கூடாது. சேமா இருந்தா அசிமெட்ரிக்கல்னு சொல்லலாம். ஆனா சேமா இல்ல அப்படின்னா அசிமெட்ரிக்கல்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டோட இந்த அவுட்புட் போர்ட்ல இருந்து பாக்குறப்பவும் இன்புட் போர்ட்ல இருந்து பாக்குறப்பவும் ஒரே நெட்வொர்க்கா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சிமெட்ரிக்கல்னு சொல்லலாமே தவிர அசிமெட்ரிக்கல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அசிமெட்ரிக்கல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதேதாங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதேதாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினை நீங்க பார்த்த உடனே செகண்ட் கண்டிஷனும் தேர்ட் கண்டிஷனும் பார்த்துட்டு செகண்ட் கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன் படி இது பைசெக்ட் பண்ணி பாருங்கப்பா, சிமெட்ரிக்கலா இல்ல அப்போ அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்க லேண்ட் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க லேண்ட் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க அசிமெட்ரிக்கல்லும் ரெசிப்ரோக்கல் பத்தி விட்டுருங்க. எப்படி சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் சொல்றப்ப நம்ம அதை சொல்லிடுவோம். சிமெட்ரிக்கல் சொல்றப்ப நீங்க இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேங்களா? சிமெட்ரிக்கல் பத்தி பேசுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சிமெட்ரிக்கல் பத்தி பேசுறப்போ இம்பிடன்ஸை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளால சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்ப இம்பிடன்ஸ்ங்கிறது என்னங்க? இசட் பேராமீட்டர். அப்ப இசட் பேராமீட்டர் நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சாகணும்? இசட் பேராமீட்டர் வந்து நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அல்லது அட்லீஸ்ட் ஒய் பேராமீட்டர் ஆச்சு கண்டுபிடிச்சாகணும். ஒன்னு இசட் பேராமீட்டர் கண்டுபிடிங்க, இல்ல ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிங்க. ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சு இது சிமெட்ரிக்கலா அசிமெட்ரிக்கலான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இதுல எதுங்க ஈஸி? இது என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நீங்க நோடல் அப்ளை பண்றதா ஈஸி. ஏன்னா நீங்க நோடல் அப்ளை பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இங்கேயும் சேமா தான் இருக்க போகுது. அப்ப நீங்க இங்க ஒரு கரண்ட் இங்க V1 இங்கேயும் V1 தான் இருக்க போகுது. இங்க என்னங்க, இங்க வந்து V2 இருக்க போகுது. அப்ப V1ல ஒன்னு V1 மைனஸ் V2ல ஒன்னு, அதே மாதிரி V2ல ஒன்னு V2 மைனஸ் V1ல ஒன்னு. இந்த மாதிரி நீங்க ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிங்க. ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு நீங்க சிமெட்ரிக்கலா ரெசிப்ரோக்கலான்னு சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸிங்க. ஏன்னா இங்க V1 எடுத்துக்கலாம், நீங்க இங்க V2 எடுத்துக்கோங்க. ஒய் பேராமீட்டர் என்னங்க? I1 ஈக்குவல் டு V1/1, இங்க என்ன கரண்ட் வருதுங்க? V2 பிளஸ் V1 மைனஸ் V2 டிவைடட் பை 1. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெசிப்ரோக்கலா சிமெட்ரிக்கலான்னு சொல்லுங்க. நோடல் அப்ளை பண்ணீங்களா? நோடல் அப்ளை பண்றப்ப என்ன வந்துச்சுங்க? I1 ஈக்குவல் டு V1/1 மைனஸ் V2, அடுத்து என்னங்க? பிளஸ் V1, மறுபடியும் பிளஸ் V1 மைனஸ் V2 ஹோல் டிவைடட் பை 1. இதுதான் அவங்களோட I1.
அப்ப I1 ஈக்குவல் டு என்னங்க V1 மைனஸ் V2 பிளஸ் 2V1 மைனஸ் V2. அப்ப I1 ஈக்குவல் டு என்னங்க 3V1 மைனஸ் 2V2 ஈக்குவல் டு 1. இது என்னங்க, இது வந்து Y11, இது வந்து Y12. இதே மாதிரி I2க்கு எழுதுங்க நோடல். I2 ஈக்குவல் டு V2 by 1 by 2 2V2 plus V2 minus V1 minus V1 divided by 1. அப்ப I2 ஈக்குவல் டு எவ்வளோங்க 3V2 ஃபர்ஸ்ட் V1 எழுதிக்கலாம் minus 2V1 plus 3V2. இது என்னதுங்க, இது வந்து Y21, இது என்னங்க, இது வந்து Y22. மேட்ரிக்ஸை எழுதுங்க. 3 minus 2 minus 2 3. சிமெட்ரிக்கல் அண்ட் ரெசிப்ரோக்கல். இப்போ ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. சிமெட்ரிக்கல் அண்ட் ரெசிப்ரோக்கல் சூஸ் பண்ணுங்க. சிமெட்ரிக்கல் கண்டிஷன் என்னங்க, சிமெட்ரிக்கல் கண்டிஷன் Y11 ஈக்குவல் டு Y22ங்களா சிமெட்ரிக்கலா இருக்கு. Y11 ஈக்குவல் டு Y